ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய், இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 10 நாளாக நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேக் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணேன், ரியா கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேக் ஐடியை வச்சு சும்மா நம்ம ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மெசேஜ் அனுப்புவோம் அப்படின்ற ஐடியாவில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இவன்லாம் இப்படி பண்ணுவானான்னு நினைக்கக்கூடிய பல பேர்த்துக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். அதில் ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணானுங்க. சில நேரங்களில் இவன்லாம் அப்படி இருக்கவே மாட்டான்ப்பா, எவ்வளோ கெத்தாக இருக்கான் அப்படின்னு நினச்சவங்களாம் அவன் மெசேஜ்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் இவ்வளோதானடா நீங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஆயிடுச்சு. இதை சொல்லும் போது எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கு. ஏன்னா அவனுங்க அனுப்பிச்ச மெசேஜை 10 நாளாக நான் உட்காந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, இவருக்கு ஒரு மாதிரி, அவருக்கு ஒரு மாதிரி இப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். நான் ஒரு 12 நாள் 13 நாளாக மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இன்னொரு 4-5 நாள் கழிச்சு நல்ல கான்வோ டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களை உட்கார வச்சு அந்த அக்கௌண்ட்டே நான் தான், நீ எனக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்திருக்க அப்படின்றத கேட்கலாம். பயங்கரமான ஆளா இருக்கேடா. மேபி இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு செம்மையான வீடியோவா ஒன்று வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்கு. நடுவில் எங்கேயாவது இந்த 10 நாள்ல மாட்டாம இருந்த நானே இதுக்கப்புறம் மாட்டிட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். அதனால அது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது நாங்கள் வீடியோவா கன்வெர்ட் பண்ணி நம்ம போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இது அப்படியே ஸ்கிராப் ஆகிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதான் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு கிளம்புனானுங்க. எனக்கு இது கிளம்புனோன்னு ஏன் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, நான் இப்போதான் பாய் சொல்லி முடிச்சேன். கீழே போனோடனே எனக்கு மாற்றி கால் பண்றது, மாற்றி மெசேஜ் அனுப்புறது, அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. என்கிட்ட சொன்ன காரணங்கள்லாம் வேற. அதான் எதையுமே என்னால் ரிவீல் பண்ண முடியாம இருக்கு. இது அவனுங்களை வச்சுக்கிட்டு அவங்க அனுப்பிச்ச மெசேஜை பார்த்து அவங்கள அதை படிக்க வச்சு கேட்டாதான் இன்னும் இது சுவாரஸ்யமா இருக்கும். அதனால நம்ம அந்த டேக்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள இது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அப்லோட் பண்றோம். பாய். அதாவது நம்ம ஆஃபீஸில் இப்படியும் இருப்பார்களா அப்படின்றது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. இன்னொன்று இதை கூப்பிட்டு கேட்டே ஆகுன்ற மாதிரி மனசு கடந்து பராண்டுது. அதனால இன்னைக்கு இதை கேட்கலைன்னா அதுக்கப்புறம் என்னால் கேட்கவே முடியாது. எனக்கு கோபம் வருது. அதனால அதை கூப்பிட்டு நான் கேட்டலான்னு இருக்கேன். இப்பயே அவனை கூப்பிட்டோம்னா இதெல்லாம் ஏன் செட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இதுன்னு ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து ஆஃபீஸில் ஒன் டே நம்ம என்ன பண்ணுறோன்றத ஒரு வீடியோ எடுக்கிறோம்டா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பிளான். நம்ம அப்படி கூப்பிட்டு பேசுவோம். அர்ஷதே வெல்கம் டு விஜய் சித்து vlog. ஸோ ஒன் டே அட் ஆஃபீஸ் அப்படின்றது தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வீடியோ, ஒரு நாள் நம்ம ஆஃபீஸில் என்னெல்லாம் பண்ணுறோம், ஒரு மெடிடேஷன் என்ன அப்படி என்ன ஒரு 2 செகண்ட் கூட ஒரு ஆஃபீஸ்ல ஒருத்தனால எவ்வளவுதான் உனக்கு வேலை கொடுப்பீங்க அப்படின்னு எல்லாரும் என்ன கேட்கணும்ல. எவ்வளவு அதான்டா ஒன் டே ஒர்க் அட் ஆஃபீஸ். ஒன் டே என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆஃபீஸ்ல, ஒரு நாள் எப்படி இருக்கும். என்னுடைய உழைப்பை பாத்தீங்கன்னா எனக்கு அவார்ட் கொடுக்கணும். சரி, ஏதோ போன் எடுத்துட்டு வேகமா போனீங்க. அது ஒரு இதுதான் கிளைண்ட். ஏன் ஓட்ட பேசுறாரு வேற என்ன தனியா என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃபீஸ் உள்ள என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்காக தான் உட்காரு. நீ பேசு. என்ன இது அப்படி என்னடா வேலை? அவுட். நான் நீங்க போயிடுவீங்க, எனக்கு ஒரு 2 நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா நான் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போவேன். 2 நாள் லீவ் கொடுத்தா நல்லா பண்ணலாம். டைம் இல்ல அவுட். அதுக்காக நான் கூட நீ இவ்வளவு வேகமா பண்ணோட. சரி ஓகே, ரியா கண்ணன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்குது போல இருக்கு, அதுக்காக வேகமா போறியோ அப்படின்னு நினைச்சேன். யாரு இது ஆக்ஷன் மேடம். யாரு ரியான்னு கேக்குறியா? ரியா கண்ணன் ஒருத்தவங்க யூஎஸ்ல இருக்காங்க. இங்க வாங்க. யாரு ரியா கண்ணன்? சீமா போன் ஏத்தி பாக்குறீங்க, வெக்கமா இல்லையா? சரி ஓகே. என்ன ஜென்டில்மேன் அர்ஜுன் சார் படம். வா, ரியா கண்ணன் யார்? உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்களா? எனக்கு மெசேஜ் பண்றாங்க, பண்ணல, உனக்கு அனுப்பிச்சுக்கிறாங்கல்ல. அப்ப ஏதாவது மெசேஜ்ல ஏதாவது போயிட்டு இருக்கா? ஸ்கூல் ஃப்ரெண்டா? ரியா கண்ணன் ஸ்கூல் ஃப்ரெண்டா? ஓகே. நாங்க இதுல படிச்சோம்ல, ராயல் ஆக்ஸ்போர்ட்ல. எங்க? ராயல் ஆக்ஸ்போர்ட். எங்க ஸ்கூல்னா? அது யூஎஸ்ல இருக்குன்னாங்க.
அவங்க யூஎஸ்ல இருக்கேன்னு எனக்கு சொன்னாங்கடா. எத்தனை நாள் பேசுறாங்க? இப்பதான் 1 வாரமா. நீ? நான் 12 வருஷமா. 12 வருஷமாட்டா வயிற்றுல இருக்கும் போது இல்ல உங்க அம்மா கல்யாணம் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ண்ணே அவங்க. ஆக்சுவலா அவங்க வந்து நாங்க ராயல் ஆக்ஸ்போர்ட்ல 5வது வரைக்கும் ஒண்ணா படிச்சோம். எங்க? ராயல் ஆக்ஸ்போர்ட் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் குமாரம்மன் கோயிலாண்ட இருக்கு. 5th அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூல்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுனால அவங்க அப்பா நீ தான் பிரச்சனை பண்ணியா? இல்ல வேற பையன். நான் நல்லவனே. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அவன் வேற ஒரு பையன் பிரச்சனை லவ் பிரச்சனை அப்படின்னு ஆச்சுன்றதால அவங்க ஃபேமிலியோட யூஎஸ் போயிட்டாங்க. அவங்க வந்து ஐடிஐல ஒர்க் பண்றாங்க. ஐடிஐயா? அமெரிக்கால ஐடிஐ படிச்சு வெல்டிங் வேலை. ஐடியா? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. மீண்டும் ஆள் பள்ளி பருவத்தில் கூட இதெல்லாம் எதுக்கு நான் ஆஃப் பண்ணுங்க. சோ फ्रेंड्स ஒரு டே ஆபீஸ் எப்படி இருக்குன்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்புறம் பாப்போம். இப்போ ஐயா வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஏன்னா என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி அர்ஷத் நானும் ஸ்கூல்ல ஒன்னாதான் படிச்சோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிச்சு உங்ககிட்ட? என்னது என்ன சொல்லிச்சு சொன்னாங்கன்னு நான் எவ்வளவு மரியாதையா சொல்றேன். ஸ்கூல் ஃப்ரெண்டு நாங்க அப்பத்துல இருந்தே அப்படிதான். அதான் அவங்க ஒண்ணு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல இருக்கு உன் மேல அவங்க சொன்னாங்க. இல்ல என்கிட்ட அது சொல்லுவாங்களே என்னன்னு என்கிட்டயே சொல்லுவாங்க. அர்ஷத் உனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இல்ல நான் அப்படிலாம் இல்ல. ஓகே நான் பேஷன் போயிட்டு இருக்கேன். பேஷன்னா பேஷன்ல போல எபிசோட் தானே வச்சிருக்கேன். சினிமாவை நோக்கி போயிட்டு இருக்கேன். அதனால இப்ப எந்த இதுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஒரே நிமிஷம். சூட் தான் ப்ரோ. சரி ஓகே சரி இருக்குண்ணே இருக்குண்ணே. வாடா ஒரு நிமிஷம். என்னண்ணே? ரியா ஹாய் ரியா கண்ணன். ஏன் என்னோட மெசேஜ் நீ ஏன்பா பாக்குற? நான் மெசேஜ் அனுப்புவேன். நானும் பையன் தான். ஓகேவா? பையனா? ஆமா. சரி அங்கிள் நான் மெசேஜ் அனுப்புவேன். உனக்கு என்ன சொல்லுங்க. அவங்களுக்கு எனக்கு 1000 இருக்கும்பா. ஒட்டையாப்பா சொல்லணும் நீங்க. இல்ல நான் பேசுறேன் அப்புறமா ஒர்க் முடிச்சு நான் ஃப்ரீயா இருக்கும்போது பேசுவேன். அப்படியா? என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்க. உன்னை பத்தி ஒன்னும் சொல்ல. அதான் கேட்டாங்க. ஏன்னா இப்படி வெக்கமா இல்ல நான் கேக்குறேன் ஜென்ரலா கேளுங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு தெரியும். அவங்க வந்து யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. யாரு என் போன் நான் சார்ஜ் போடும்போது என் பாஸ்வேர்டு பார்த்துட்டு உண்மையை ஒத்துக்குவாங்க. பி ஏ ஜென்டில் மேன். இப்படி இருக்காங்க இருக்கு நாங்க உங்களுக்கு மேலே. ஓகே என்ன போன் என்ன இருக்கீங்க? இப்ப என்ன பேசுறது எதை சொல்றது ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கு. நான் சரி நீ போப்பா உள்ள போப்பா. போய் வேலை வந்த பாரு. வேலை இல்ல போய் வேலையை பாருப்பா. போப்பா இப்போ அதாவது இது ஃபுல்லா வந்து மெசேஜ் தான். சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா ரியா கண்ணனே நான் தான்றது தெரியாம என்கிட்டயே நாங்க 2 பேரும் ஸ்கூல் படிச்சோம். அவங்க அப்பா இது அவங்க அண்ணன் ஐடி அக்கௌண்டே எந்து இதை நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ஆல்ரெடி நான் ஒரு 2 வாரமா விளையாடிட்டு இருக்கேன். அவன்கிட்ட ஒரு நாளைக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளை எங்க அம்மா அப்பா கூட என்ன இத்தனை தடவை சாப்பிட்டியா கேட்டதில்லை. அத்தனை தடவை என்ன சாப்பிட்டியா தூங்குனீங்களா டைமுக்கு சாப்பிடுங்க இப்படிலாம் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். இது இவன் மட்டும் இல்ல இந்த ஆபீஸ்ல இன்னும் பல பேர் என் வாழ்க்கையில விளையாண்டுருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நான் பேசணும். அதனால முதல்ல இவனை கூப்பிட்டு ஓப்பனே பண்ணிடலாம். மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கடா. பிரச்சனை அதான் நானும் கேக்குறேன். என்னதான்டா அவங்க மெசேஜ் நான் உனக்கு காட்டணும். நீ காட்ட நீங்க போன் எடுத்து பார்த்துட்டு இல்லை. அப்புறம் எப்படி அவங்க இதை அனுப்புனாங்க அதை அனுப்புனாங்க? நீங்க ஸ்கூல் உங்களுக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்? யாரும் உங்களுக்கு 1000 மெசேஜ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 மெசேஜ் வரும் கன்ஃபார்மா. சரி ஏன்னா எனக்கே 1000 வருது, பிபிக்கே 1000 வருது. ஆனா அந்த 1000த்தையுமே நீங்க ரிப்ளை பண்றதுக்கு என்னால முடியாது. ஒன்னாலையும் பிபியாலையும் முடியும். நான் சம்டைம்ஸ்ல முடியல. ஏன்னா நீ வந்து இப்ப எப்படி சொல்றது நீ அடிக்கடி வேற இங்க இருக்க மாட்டேன். ஷூட்டுன்னு மும்பை போவேன், ஷூட்டுன்னு எங்கேயாவது வெளில போவேன். அன்னைக்கு கூட இங்க கமல் சாரை பாக்குறதுக்காக இந்தியன் 2க்கு கமல் சாரை பாக்குறதுக்குலாம் போயிருக்கேன். அதனால நீ ஏதோ நடந்திருக்கு. அதான் என்ன நடந்தது அதை சொல்லு. ஏன்டா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன்? உன நம்புறேன்ல நானே. அதான் புரியாது எப்படி சொன்னாலே பொய் பொய் எவ்வளவு பொய். நான் தான் ரியா கண்ணன். அது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஐயோ தாதாடா ரியா கண்ணன். பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை என் டிபி தான். ரியா கண்ணன் நான் தான் உனக்கு இன்ஸ்டால இருந்து மெசேஜ் அனுப்பிச்சேன். ஹேக் பண்ணிட்டீங்களா? மெசேஜ் வந்திருக்கா? ஆமா ஹாய்னு வந்திருக்கா? வீடியோ கால் பண்றேன். என் மூஞ்சி தெரியும். வீடியோ கால் பண்றேன்.
ஹாய் தெரியுதா? நான் தான் ரியா கண்ணன். ஸ்கூல் ஃப்ரெண்டாச்சு அது. ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். இன்னும் மெயின்டைன் பண்ணுவேன். இதுக்கப்புறமும் எப்படா போய் பேசுவ? நான் தான் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டேனேடா. இதுக்கப்புறம் எப்படா போய் சொல்லுவேன்? எதுக்கு ஒரு பெரிய மனுஷன் பண்றதா இது? இல்ல நீ இப்ப பெரிய மனுஷனா நடந்துக்கிட்டது தப்பு இது. வாய முன் நேர்ந்து போட ஏதோ அசிங்கமா பேச போறேன். நான் பண்ணது தப்பு, நீ பண்ணது தப்பான்றத பாத்துடலாம். மெசேஜ் நான் படிச்சிருக்கேன். நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிற? நீ அனுப்பிச்ச மெசேஜ்லாம் நான் படிக்கிறேன். நான் என்ன அனுப்பிச்சிருக்கேன், நீ என்ன அனுப்பிச்சிருக்க அப்படின்னு நான் படிக்கிறேன். இல்ல மொதல் நான் அனுப்பிச்சேன். அதான் ரியா கண்ணன் நானே தான் அனுப்பிச்சிருக்கேன். ஹாய் ஹர்ஷத், பிக் ஃபேன் ஆஃப் யூ, கீப் கோயிங், லவ் ஃப்ரம் USA. யூஎஸ்ல தான் என் ஃப்ரெண்டு இருக்கா. அது நான் தான் சொல்லிட்டேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நீ என்ன அனுப்பிச்ச? நீங்க தேங்க்ஸ் அப்படின்னு அனுப்பிச்சேன். சரி ரியலி நீங்க தானா, நம்பவே முடியல அப்படின்னு நான் அனுப்பிச்சேன். அதுக்கு நீ என்ன அனுப்பிச்ச? எஸ் நான் தான். தேங்க்ஸ். இது வரைக்கும் ஜென்டில்மேனா நடந்துகிட்டேன். சூப்பர். நீங்க கமெண்டடா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் நிவேதாவா அப்படின்னு நான் அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு நீ ஒரு நியாயஸ்தரா தான் நீ என்ன அனுப்பிச்சிருக்கணும்? ஜஸ்ட் ஃபன்னுக்காக ஓட்டுறாங்க அப்படி. நான் சிங்கிள் தான். என்ன நீ சிங்கிள்? அப்ப நீ என்ன மைண்டோட இருக்க? அப்ப சரி கிடைச்ச வரைக்கும் லாபம், எது கிடைச்சாலும் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஆடு மாடு நாய் பேசாம உனக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. ஏன் அப்படின்னா இப்ப நம்மளுடைய பர்சனல் லைஃப் நம்ம வெளியே மக்களுக்கு சொன்னோம்னா நம்ம கிட்ட பேசுற பெண்கள் நம்மள அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நீ நினைச்ச மாதிரியே உன் ஆளு யோசிச்சு அது ஒரு 4 பேர்கிட்ட பேசுவோம். உனக்குன்னா ஒண்ணு, உன் ஆளுக்குன்னா ஒன்னாடா. நான் அடுத்த மெசேஜுக்கு வரேன். நீங்க கொடுங்க. இல்ல நீ போலனாலும் நான் ஏய் ஓகே உட்கார். சார் நோ சார் தெரியாம நடந்துருச்சு சார். சரி இதெல்லாம் கூட ஓகே. இது நமக்குள்ளதானே. இது நம்ம இந்த சண்டே வெளில போறோம்ல எல்லாரும், அப்ப இதெல்லாம் போட்டு காட்டலான்னு இது ஓகேவா? நான் உன்கிட்ட நீ என்ன பண்றன்னு கேட்கல, நீ எங்க போறன்னு கேட்கல. அதாவது நீ சிங்கிள்னோட ஓகே அப்படின்னு நான் முடிச்சிட்டேன். அப்புறம் நீயாவே வந்து I am at movie shoot, will catch you later. நான் உன்னை கேட்டனா நீ எங்க இருக்க, நீ என்ன பண்ற, இல்ல நீ படத்துல நடிக்கிறன்றது என்ன ஏன் தெரியப்படுத்துற? எனக்கு அது தேவையா? நீங்க அனுப்பினீங்க, நான் வந்து நீங்க அனுப்புனேன் இந்த மாதிரி நான் சிங்கிள் தான் சொன்னோன்னே நீங்க உடனே ஓகேன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுங்க, திடீர்னு அப்படியே போயிட்டாங்கன்னா நம்ம மறந்துட்டாங்க. அதனால ஒரு மெசேஜ் I am at movie shoot, will catch you later. அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆர்டிஸ்ட்ல ஆர்டிஸ்டா படம் வரையா? இல்ல சினிமா நடிகர். சினிமா நடிகரா? யாராவது கூட தெரிஞ்சவங்களா? நீயா? ஓகே ஓகே. ஓ ஆல் தி பெஸ்ட், வாட் மூவி அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். உனக்கு படமே தெரிஞ்சா நீ ஏன் சொல்லிருப்ப நியூ தமிழ் மூவி. என்ன நியூ தமிழ் மூவின்னு ஒரு படம் தேமா? இல்ல எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிருவேன். அதான் எல்லாத்தையும் சொல்லிருவேன். இது அப்படியே எடுத்து இது லைவ் போட்டு விட்டுருவேன். இப்ப நான் நியூ தமிழ் மூவி உடனே நான் வாவ் எக்ஸைட்டட் டு வாட்ச் யூ சித்துனா ஆன் பிக் ஸ்கிரீன் அப்படின்னு நான் கேக்குறேன். அதாவது நீ கண்டிப்பா சரி நீ ஒரு பொம்பளை சோக்கு, நீ இது எல்லாம் எனக்கு தெரியும். சரி அண்ணா மேல ஒரு மரியாதைக்காவது நீ ஏதாவது ஆமா அவரும் என் கூட படத்தை தான் நடிக்கிறேன். அது சரி வேணாம், நீங்க அது தேங்க்ஸ். பட் நான் மட்டும்தான் நடிக்கிறேன், சித்து நான் இல்ல. ஐ எம் த லீட். என்ன பெரிய லீடு, என்ன பெரிய லீடு எனக்கு சொல்லு. போட்டு ஒரு ஃபயர் நான் மட்டும் தான் நடிக்கிறது, சித்து நான் இல்ல. ஐ எம் த லீட் அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். சரி ஓகே. அப்பயும் கல்லுக்குள்ள கொஞ்சோண்டு ஈரம் இருக்குமே நான் கேக்குறேன். உங்க 2 பேர் காம்போ தான் ஹிட்டு, ஒய் சித்து நான் இல்ல அப்படின்னு நானே சரி என் தம்பி என்ன விட்டு கொடுக்க மாட்டான்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நீ என்ன அனுப்பிச்சிருக்க? இது ஒரு ஸ்டூடெண்ட் ரோல், அவரு எப்படி ஸ்டூடெண்ட் நடிப்பாரு? என்ன நீங்க என்ன ஸ்டூடெண்ட் அடிங்க? இல்ல இப்ப நீங்க என்ன இது ஒரு மண்டை, இந்த மண்டையை வச்சு நீ நான் பண்ண முடியாதா? இல்ல நீங்க ப்ரொஃபசர் ரோல் பண்றதுக்கு தகுதின்றனால அப்படி சொன்னேன். அப்புறம் விட்டாச்சு, அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. 11:30 வரைக்கும் நான் நைட்டு டார்ச்சர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நானே தூங்கும் போதும் கூட குட் நைட் 3 தடவை அமைச்சிருக்கேன். அதாவது கான்வர்சேஷனை பில்ட் பண்றேன். இல்லண்ணே நல்ல கனவு வரட்டுமே, குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஆனா ஒண்ணு மச்சான், பொண்ணை பொறுத்து போட காட்டினா கூட நீ விட்டு வைக்க மாட்டல. அதுக்கப்புறம் நான் உன்னை எழுப்பவே இல்லை, நீயாவே 8:35க்கு மார்னிங்யா
சரி ஓகே இதெல்லாம் அனுப்புறான்ட்டு ஒரு 10:50க்கு ஆபீஸ் வந்துட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் டுடே பிளான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறேன். நீ அன்னைக்கு என் கூட தான் இருந்த. என்னைக்கு? 20ஆம் தேதி டிசம்பர் 20. நம்ம இங்கதான் இருந்தோம். நீ என்ன சொன்ன? மூவி ஷூட் மும்பை. மூவி ஷூட் எப்ப போன? இல்ல சொல்லு. இல்ல நம்ம பிஸியா இருக்கும் காமிக்கிறதுக்காக நான் ஒரு கெத்துக்காக பண்ணேன். என்ன மும்பைல நீங்களா இருப்பீங்கன்னு கனவு வந்து மும்பைல ஷூட்ல எப்படா இப்படி போய் சொல்ற? என் கூட தானே உட்கார்ந்து. சரி ஓகே நான் கிளப்ப என்ன ஏமாத்துற ஓகே மும்பை ஷூட்னு அனுப்பிச்சுக்கிறேன். நான் அதுக்கு மும்பையா செம்ம பக்கத்துல உட்கார்ந்து இதை நான் அனுப்புறேன். மும்பையா செம்ம சூப்பர் அப்படின்னு அனுப்புறேன். யாரு நீங்களே சொல்லுங்க, நீ யார் மேல தப்பு? என் மேல தாண்டா தப்பு. உன்னை சேர்த்த பத்தியா என் கூட அதான நான் பண்ண தப்பு. அது அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் மெசேஜே பண்ணல. திருப்பி அந்த பொண்ணு தான் மெசேஜ். ஏன்னா அதுக்கப்புறம் நீ என் கூடயே இருந்த. ஆமா அப்புறம் அந்த பொண்ணு தான் மெசேஜ் பண்ணிருக்கேன். என்னானு? என்ன ஏதும் அந்த பொண்ணு இல்லடா, அது நான் தான்டா. ஆனா பொண்ணு மாதிரி அனுப்பிங்க. ஹலோ என்ன ஏதும் மெசேஜே காணும் பிஸியா? நீங்க இப்படி படிக்கிறீங்களா? நான் அப்படி சும்மா படிச்சேன். என்ன எந்த மெசேஜும் காணும் பிஸியா? இப்படி படிச்சு இதுல ஆறுகா சமாளி அப்படின்னு நீ என்ன சொல்ற? அப்படின்னு நீ என்ன தெரியுமா சொல்லியிருக்க? அதாவது நான் கேக்குறேன், ஹலோ என்ன எதுவும் மெசேஜே காணும் பிஸியா அப்படின்றத காலைல 10:02க்கு 22ஆம் தேதி டிசம்பர் நான் அனுப்புறேன். அதுக்கு சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூவி ஷூட் டைட்டா போகுது. அதான் அன்னைக்கு பார்க்கும் போது ஒரு மாதிரி மூச்சு தர சிரிச்சுறாரு. மூவி ஷூட் டைட்டா போகுது. அதான் அட் டைம் 2 லாங்குவேஜஸ்ல எடுக்கிறாங்க. 2 லாங்குவேஜஸ்ல எடுக்கிறாங்க. எனக்கு போத் ஹிந்தி அண்ட் தமிழ் காமெடி சீன்ஸ் இருக்கு. அதான் கொஞ்சம் தப்பா சொல்ல. நம்ம ஹிந்தியில நடிக்கணும் தம்பிக்கு ஆசைன்னா அதோட நிப்பாட்டிக்கணும். ஏதோ ரொம்ப டைட்டா போகுது. அதுக்கு ஹிந்தி தமிழ்ல காமெடி சீன்ஸ் இருக்கு. ரெண்டுமே நான் தான் பண்றேன். அதான் கொஞ்சம் ஒர்க் அதிகம். நான் கேட்டேனா நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நான் அதுக்கப்புறமா சொல்றேன், ஓ ஹிந்தி கூட பேசுவீங்களா அப்படின்னு நான் கேக்குறேன். நீ என்ன அமைச்சிருக்க? ஹிந்தியில காமெடியே பண்ணுவேன். சென்னையா இருந்தா கூட வந்து பாத்துருவாங்க. சரி நம்ம சொல்றதான் நம்புவாங்க. நீங்க பண்ணாதீங்க. ஓகே அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அப்பயும் நான் கேக்குறேன், கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? தமிழ் மூவில ஹிந்திக்காரனா வருவேன். இல்ல இந்த மாதிரில அவர் வருவார்ல யோகி பாபு, அந்த மாதிரி ஒரு சீன். அதுக்காக சொன்னேன். உடனே நீங்க என்ன பண்ணீங்க? வேற லெவல்ல போட்டு சப்போர்ட் பண்ணி தான் அனுப்பிருக்கீங்க. அதான் வேற லெவல்ல போட்டேன். அப்புறம் மார்னிங் ஹேவ் எ கிரேட் டே. எஸ் சேம் டு யூ. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் உன்னை கேட்டேனா? உங்க அம்மாட்ட கேட்டிருப்பேன் வரைக்கும், அம்மா சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை. இந்த ஆபீஸ்ல நீ காலைல மதியானம் நைட்டுன்னு இருக்க, ஒரு வார்த்தை போன் பண்ணி உங்க அம்மாட்ட இந்த மாதிரி அம்மா சாப்பிட்டியாமா, அம்மா என்னமா பண்ணன்னு கேட்டிருப்பியா? என்ன வெளிநாடுல இருக்காங்க, சாப்பாடுலாம் கிடைக்க கஷ்டம், கிடைக்கிறது கஷ்டம். இப்ப நான் தான் அது கேளு. சாப்பிட்டீங்களா கேளு. சாப்பிட்டியா? நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் என்ன சொல்லிருக்கேன்? இல்ல இனிமேதான். அதுக்கு நீ என்ன சொல்லிருக்க? டைம் என்ன ஆகுது, டைம்க்கு சாப்பிடணும், அப்போதான் ஹெல்த்தியா இருக்க முடியும். என்னடா கொஞ்சம் நம்ம கேர் பண்றோம், கொஞ்சம் காட்டிக்கிறோம். ஏன்டா நீ என்ன இன்னொருத்தன் பொண்ண கேர் பண்ணணும்? டைம் என்ன ஆகுது, டைமுக்கு சாப்பிடணும், அப்பதான் ஹெல்தியா இருக்க முடியும். இதை அனுப்பிச்சுக்கிறேன். நீங்க என்ன அனுப்பிடுறீங்க? ஷோர் கண்டிப்பா அப்படின்னு அனுப்பிச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் உன்னை கேட்கவே இல்லை. நீயாவே ஒரு போட்டோ அனுப்பவே இல்லை. இது யாரோ ஆக்ட் பண்ணிருக்காங்க. வாங்கடி தங்கம். அதுக்கப்புறம் அதாவது நான் அவனை கேட்கவே இல்லை. இவனாவே ஒரு போட்டோ, அதுவும் கேவலமா எங்கேயும் கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ண, என்னன்னு போய் டவுன்லோட் பண்ணேன். ராமோஜி பிலிம் சிட்டியோட போட்டோ எடுத்து அனுப்பிச்சு, டுடே மை ஷூட் இன் மும்பை
ஏண்டா ராமோஜி ஹைதராபாத்ல, மும்பை எங்கேயோ இருக்கு, ஏன்டா இப்படி அனுப்புவேன்? இல்ல அது நான் ஷூட்டிங் பிளேஸ் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி போட்டேன். இது வந்தது நம்ம ஃபர்ஸ்ட் மும்பைல இருக்கோம்னு சொல்லிட்டோமே, அதனால சரி அவங்களுக்கு என்ன தெரிய போகுது நான் ராமோஜி எடுத்து மும்பைல இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். ஆனா அது நீங்க கேட்டு அது அப்பவுமே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. வாவ், பட் ராஜமௌலி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்ல தானே இருக்கு. ராமோஜி நீ என்ன அனுப்பிச்ச? ஹைதராபாத்ல இருக்கிறது ராம்ஜி, இது மும்பை ராமோஜி. அவங்கள ஏமாத்தலாம். என்னோட அந்த காமெடி சென்ஸை வெளிப்படுத்திருக்கேன். எல்லாம் பெண்களுக்கு காமெடி பண்ண. அப்ப நான் என்ன அனுப்பிச்சிருக்கேன் பத்தியா இல்லையா? அங்கேயே ஒன்று ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியா நான் கூகுள் பண்ணேன், அப்படி எதுவும் வரலையே அப்படின்னு போட்டு நான் அவனை பாக்குறேன். அது கூகுள்லாம் வராது, சினிமா பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும். நீ என்ன பாபா பிளாக் ஷிப்னு ஒரு படம் நடிச்ச, நீ சினிமால இருக்கியா? இல்ல. நீ எந்த ஊருக்கு? சென்னை. காசு எந்த சினிமால இருந்த? இதுக்கு முன்னாடி எந்த படம் நடிச்சிருக்க? சொல்லு. இல்லன்னு சொல்றேன். பாபா பிளாக் ஷிப்னு உன் வாயிலிருந்து கூட அது வரமாட்டேங்க. இந்த நடிச்சிருக்க சொல்ல வெக்கப்படுற, அப்ப எதுக்கு நீ சினிமால இருக்குன்னு சொல்ற? யாரு கேட்டாலும் என்ன இருக்கேன் அவ்வளவுதான். சினிமால இருக்கியா? பார்க்க கூட மாட்டேன். அவ்வளவுதான். சொல்லணும். இதா ஹைதராபாத்ல இருக்கிறது ராம்ஜி, இந்த மும்பைல இருக்கிறது ராமோஜி. காமெடி. ஓகே. ஓ அப்படியா? தியேட்டர் ரிலீஸா ஓடிடியா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். நீ என்ன சொன்ன? தியேட்டர் தான். ஓடிடில நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க ஃபார் a whooping price. அப்படின்னா அது கொஞ்சம் பல்க் அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க, 300 கோடி 400 கோடி. சும்மா அவங்களுக்கு பாபா பிளாக் ஷிப்பை என்ன பண்ணுவீங்க? நாங்களே தான் கொடுத்தோம். எவ்வளவு காசு கொடுத்தா அமேசான்ல அதாவது சரி வேண்டாம், நான் சில விஷயங்கள்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது, அதனால இதுக்கப்புறம் அந்த நான் இதெல்லாம் தானே நான் மயங்கிட்டேன். பொண்ணு இதுலதான் ஃபீல் ஆனேன். ஏன்னா பொண்ணுங்க இந்த மாதிரி தான் மெசேஜ் அனுப்புவாங்க. நம்ம ஏதாவது ஒன்று சொல்றோம்னா எமோஜி போட்டு அப்படியா உண்மையாமா அந்த மாதிரி தான் நீங்க அனுப்புவீங்க. கண்ணாடி இந்த சிம்பிள் போட்டு பா அப்படின்னு அனுப்பணும்னா நான் நம்பிட்டேன், சரி பொண்ணு தான் அப்படின்னு. அதாவது இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தேன்னா இவனே என்ன இதுலயே ஏதாவது ஒண்ணு பண்ணி அவன் ஆசையை தீர்த்திருந்திருப்பான். நான் உண்மையிலேயே என்னோட கற்பை காப்பாத்திக்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கான்வர்சேஷனை அதோட நிப்பாட்டினேன். ஆனா எல்லாம் ரொம்ப தப்புனே சத்தியமா. இது நம்ம பர்சனல், கண்டிப்பாக நம்ம பர்சனலா கிடையாது. நம்ம எங்கேயாவது இந்த சண்டே அவுட் எங்கேயாவது போகல, அப்புறம் டிவியில போட்டு நீ என்னென்னலாம் பண்ணிருக்கன்றது மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அசிங்கமா இருந்தேன். ஆபீஸ்ல பிபிலாம் சிரிப்பாரு, சூரியெல்லாம் சிரிப்பாருன்னு எல்லாரும் இந்த லிஸ்ட்ல தான் இருக்காங்க. நீ வந்து கிரைம் ரேட் கம்மி, அதை விட பயங்கரமான ஆளுங்களா இருக்காங்க. யாருக்கு உனக்கு யாரு வேணும்? சதீஷ் இருக்காரு, சூரி கன்ஃபார்ம். இவங்களே இருக்காங்கன்னா பாலபிரபாலா எனக்கு டெய்லி 3 முத்தம் கொடுக்காம தூங்கவே மாட்டேன். அப்படி சில நேரத்துல போனே எச்சாயிடும். அவங்களுக்கு காட்டுங்க. என்னது அவங்களுக்கு காட்டுங்க. அடுத்தது யாரு வேணும்? சிஎஸ் வேணுமா? சிஎஸ் கூப்பிட்டு வாங்க. இருக்காரு. ஏன் கேக்குறேன்னா இப்ப நான் வந்து யங்ஸ்டர் பையன். நீ யங்ஸ்டர் பையனா? உங்க அப்பா யங்ஸ்டரா? அவரோட பையனா? இல்ல நானே ஒரு யங்ஸ்டர்ல. நீயே நீ என்னடா சொல்லுவேன்? ஏண்டா கமல் சார் கூட இந்தியன் 2க்கு ப்ரமோஷனுக்கு உன்னை கூப்பிட்டாரா? ராமோஜிக்கு ராம்ஜிக்கு வித்தியாசம் தெரியாத ஏண்டா? என்கிட்ட கமல் சார் இந்தியன் 2 ப்ரமோஷனுக்கு என்ன கூப்பிட்டுருக்காரு, நான் மெசேஜே பண்ணல. அவனாவே கமல் சார் என்ன இந்தியன் 2 கூப்பிட்டுருக்காரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. எதுக்கு அதை அனுப்பிச்சேன்? அது இன்னைக்கு காலையில எனக்கு அதுதான் ஒரு மாதிரி ரொம்ப உறுத்தலாகி இன்னைக்கு உனது பேசியே ஆகணும் அப்படின்னு இந்த ஒரு முடிவு எடுத்தது. நம்ம கொஞ்சம் கெத்து காட்டுறேன்னா இப்பதான் ரீசெண்டா கொஞ்சம் நம்ம ஏதாவது வீடியோஸ் எல்லாம் நல்லா போகுது. சரி, இப்ப நம்ம கமல் சார் அதை அழிக்கணும்னு முடிவு பண்ணிக்கல. கமல் சார் கூட மீட்டிங்ல இருக்கேன், இந்தியன் 2 ப்ரமோஷன்னா இதை இப்போ உன்னை கூப்பிட்டு பேசுறது இருக்குன்னா, இனிமேல் தெரியாத பெண்கள் ஆண்கள் யார்கிட்டையுமே இப்படி பேசக்கூடாது. வந்து ஐயோ நான் பண்ணாதான் நீ பண்றது இல்லையா? அதான் ரியா கண்ணனுக்குள்ள பண்ணிட்டு இருக்க. சரி என்ன விடுங்க. அடுத்து எனக்காக வந்து சிஎஸ் கூட்டுவாங்க. அவர் இருக்காரா? நீங்க எல்லாம் சாதாரணம். அவனை கூட்டிட்டு வாப்போ. உள்ள இருக்கானா? வீடியோன்னே சொல்லு. அதாவது அவன் ஒருத்தனே வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்ணா, இன்னொருத்தர் ஃபென்டாஸ்டிக்கான ஹாலிவுட் படத்துக்கு இவனை டைரக்டா அப்படியே எடுத்துக்கலாம். ஃபுல் இங்கிலீஷ் நாலேஜ் உள்ள இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் தான் இப்ப கூட்டு வர சொல்லியிருக்கேன். இங்க சதீஷ்குமார், எங்க மிஸ்டர் சதீஷ் ஐடி ஜாப்ல இருக்காங்க. ஆக உட்காருங்க. சும்மா நம்ம ஒரு நாள் ஆபீஸ்ல என்னெல்லாம் போயிட்டு இருக்கு, சும்மா ஒரு ஷூட் ஒன் டே இன் அவர் ஆபீஸ், விஜய் சித்து ஆபீஸ் vlog. இப்படி வந்த மாதிரி உட்கார்றாரு. அவ்வளவுதான். ஐடி கார்டு இல்லையாப்பா? சொல்லுங்க. ஓகே, வாட் இஸ் யுவர் நேம்? சதீஷ். இல்ல இங்கிலீஷ். அதான் சதீஷ்ன்றது இங்கிலீஷ் தான். My name is Satish. ஓகே, வேர் யூ ஃப்ரம்?
Yazarpadi or Kolattur? Who is Ria? You know Ria? Ria from US. We are friends, Mr. Satish. You know Miss Ria from US? You know Ria? No. No. Nova? Nova. No. Okay, give your phone to that boy. தெரியுமா கொடுக்குறாரு, நீங்க போய் சொல்றீங்களா? எடுப்பா. Now Ria call you. இந்த ஐடியா இது அந்த ரியாவே நான் தான். தெரியாது அதான் இங்க வா. ஒரு லாக் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் அழுத்துறாரு, ஓப்பனே ஆகுது ஸ்கிரீன். ஓபன் பண்றது ஒரு பெரிய விஷயமா? நான் ஓபன் பண்றேன், ரெண்டா பாகமா பழந்தோட ஓபன் ஆயிடும். சும்மா சொல்லக்கூடாதுப்பா. இதை வச்சு யூஎஸ்கே நீ டீல் போடுறன்னா நீ எவ்வளவு பெரிய ஆட்டக்காரனா என்ன பண்ணாரு காட்டுங்க. அது உனக்குன்னு இல்ல, இந்த ஆபீஸ்ல ஒரு 4-5 பேருக்கு ஒரு ஃபேக் அக்கௌண்ட் வச்சு விளையாண்டேன். அதுதான் ஃபர்ஸ்ட் மாட்டினது சார் தான். சார் வந்து ராம்கி ஃபிலிம் சிட்டியை மும்பைல கட்டினவர். அது மாதிரி அவருக்கு ஃபுல்லா சினிமா வட்டார ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. நான் வந்து ஏஜ்டு. அது மாதிரி கமல் சார் வந்து இவரை கூப்பிட்டு இந்தியன் 2க்கு நீங்க தான் அர்ஷத் கான் ப்ரமோஷன் பண்ணி தரணும்னு சொன்னதுனால அது பண்ணிருக்காரு. ஆக்சுவலா சார் வந்து சிங்கிள், மேரிட்லாம் இது மிங்கிள்லாம். இவரை பத்தி இவர் என்ன பேசியிருக்காரு? இல்ல உன்னை பத்தி சொல்லணும்ல, ஏன்னா நீ பெரிய யோக்கிய சிகாமணி இல்ல, அதை நான் சொல்லணும்ல. சில மெசேஜ் அவரு ஃபீமேல் மாதிரி, சில மெசேஜ்லாம் இல்ல. சரி ஓகே, நான் சொல்றேன் அவரு ஃபீமேல் மாதிரி பண்ணிட்டாருப்பா. நான் ஃபீமேல் நினைச்சு பண்ணிட்டேன்ப்பா. அதான் ஃபீமேல் நினைச்சு மேலே பண்ண பார்த்தான். இவரு சொன்னாரு, பட் நான் மட்டும் தான் நடிக்கிறேன், சித்துனா இல்ல. ஐ அம் தி லீட். யாரா நீ? ஒத்துக்கிட்டேன். இவருக்கு வாங்க என்ன பண்ணிருக்காரு? மூவி ஷூட் டைட்டா போகுது. அதான் after time 2 languages எடுக்கறாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. டேய், என்னைக்காவது உன்னை சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கானா? டைம் என்ன ஆகுது, டைம்க்கு சாப்பிடணும், அப்பதான் ஹெல்தியா இருக்க முடியும். என்னமா பண்ணி எல்லாரும் வெளி உலகத்துக்கு பேசுறாங்க. இவரு கதைக்கு வருவான் ரொம்ப. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆளு பாவரு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. இப்ப சார பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க என்ன இவரோட சாட்சி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இவரோடதான் இவரோட நிறைய இருக்கு பாரு. சதீஷோட சாட் எடுத்துட்டேன். எல்லாருக்குமே ஒரே டெம்ப்ளேட் தான் நம்மள்ட்ட. ஹாய் ப்ரோ, ஃபேன் ஃப்ரம் யூஎஸ்ஏ. ஓகேவா? அவர் வந்து ஹாய் 2 புள்ளி. ஆனா இவன் கொஞ்சம், அதாவது இங்கிலீஷ் நாலேஜ்லனாலும் கொஞ்சம் நாலேஜான ஆளு தான். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. You are awesome in your own way. Keep going, entertain us with your dance. அதுவும் டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. சூப்பர் அப்படின்லாம் நான் அனுப்பிச்சிக்கிறேன். இதுக்கு என்ன அனுப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3 லைனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். அவன் என்ன தெரியுமா அனுப்பிச்சான்? ஒரு ஃபயர் போட்டுட்டான். Can I know the next video date? அடுத்து எப்ப வீடியோ வரும்? ஆக்சுவலா வீடியோ எப்போன்றது நம்மளே கடைசியில போட்டுருவோம். இருந்தாலும் நம்ம கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணா, ஒரு ரியாவா நான் கேட்டிருக்கேன். அதுக்கு ஒரு பொண்ணு இப்படி அமிச்சா என்ன பண்ணிக்கிறது? நீயா இருந்தா ராம்ஜி பிரேம்ஜி ஏதாவது போட்டு உள்ள இழுத்துருப்பேன்னு வச்சுக்கீங்க. ஆனா அவன் எப்படி என்ன அமிச்சுக்கிறான் தெரியல. கண்ணாடி போட்ட ஒரு படம். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு அமிச்சது? How do I tell you? அதுக்கப்புறம் I really want to meet you guys in a person. Is Sidhu Harshit with you? அப்படின்னு நான் கேட்டேன்பா. அதாவது நிறைய பேசணும், தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன். சித்து ஹர்ஷித் உன் கூட இருக்காங்களா நான் கேட்டேன். இதுதான் அர்த்தம் பண்ணுங்க. எதுக்கு இதுக்கு ஏன் நீங்க நினைச்சீங்க? நான் சித்து கிட்டே அர்த்தத்து கிட்டே ஒண்ணு மாட்டி இதனாலதானே தெரிஞ்சு இவர் எந்த மெசேஜும் பண்ணல. எனக்கு இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப ஹலோ அமிச்சேன், ஹே அமிச்சேன், ஹாய் அமிச்சேன், எதுவுமே அனுப்பல. அதுக்கப்புறம் லாஸ்டா ஒண்ணு அமிச்சுக்கிறானே நீங்க அனுப்பிருக்கீங்க. என்ன அமிச்சேன்? பிடிக்கலன்னா சொல்லுங்க, இப்படி அவாய்ட் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்காதீங்கன்னு அமிச்சேன் நானு. இவன் அதுக்கு எதுவும் அமிச்சிருப்பானே தம்ஸ் அப். எதுக்கு இது? ஏன்னா நீங்க இவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல பேசிருக்கீங்க. அதுல நீங்க லாஸ்டா சித்து ஹர்ஷித் வித்தியோன்னா நம்மள மாட்டி விட்டுறாரு. சித்து ஹர்ஷித் இருந்தா பக்கத்துல போன கொடுங்கன்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டேன்.
ஆரம்பிச்சிட்டான். அதனால ரிப்ளே பண்ணல. அப்புறம் நீங்க தமிழ்ல பிடிக்கலாம் சொல்லிருங்க, அவாய்ட் பண்ணாதீங்கன்னு. அப்ப நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்னு உள்ள வந்திருக்கீங்க. அப்ப உன்னோட பிரச்சனை வந்து இங்கிலீஷ் தான். அது கூட பேசுறதெல்லாம் கிடையாது. உனக்கு இப்ப இங்கிலீஷ் அனுப்பாம தமிழ் அமைச்சிருந்தா நேரம் யூஎஸ்கே கிளம்பி கிட்டார மாட்டிட்டு கிளம்பி போய் 2 புள்ள பெற்று வந்திருப்பேன். ஆக்சுவலா இவன் கலாச்சிக்கிறான்டா. ஒரு பேக் அக்கௌண்ட்டையே ஒருத்தன் கலாய்ப்பான்னா இவன் தான்டா. ஆனா இங்கிலீஷ் தான் அவன் பிரச்சனை. இங்கிலீஷ் நினைச்சதுனால உன்னால இது பண்ண முடியல. இதே கனகாம்பரம் வச்சுக்கிட்டு டிபில இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அச்சு கிளப்பிருப்பேன். நானா பட்டலாம் பேரு தாண்டா அஞ்சல அவன் கம்பில பூந்துட்டாடா நெஞ்சில. நான் ஒரு ஆடி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை கொஞ்சம் பாருங்க. அப்படின்னு அடிச்சு கிழிச்சிருப்பேன்ல. டம்மி தானே, இது ஒண்ணும் பெருசா இல்லை. நான் இதை நினைச்சேன், ஏன்னா ஒரு டான்ஸ் அதுக்கே ஊந்திருப்பாங்க, அதெல்லாம் எல்லாம் அனுப்பியிருப்பாருன்னு நினைச்சேன். அதான் நான் ஒரு பிளடி மிஸ்டேக் பண்ணிட்டேன். தமிழ்ல அமைச்சிருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. நான் சரி யூஎஸ் சரி அப்படி ஏதாவது உள்ள வந்துருவானோன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில ஒரு மெசேஜுக்கு வாங்கிட்டான். இந்த லாஸ்டா போட்டதுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்றேங்க அப்புறம். ஆனா பரவாயில்லடா, இவன்லாம் கூட பரவாயில்ல. எனக்கு லெஜெண்ட் ஒருத்தர் இருக்கிறார், நீங்க யோசிச்சே பார்க்க முடியாது. அவர்லாம் அவரோட சார்ட் எடுக்கிட்டா ஒரு நிமிஷம். காலையில இருந்து ஒரு 6 கால் வந்தது. யாரு பிபி அதை எடுக்கிறது இல்ல, அவாய்ட் பண்றாரு. சூர்யா சூரியனா யார சொல்றீங்க? கேமராமேன் சூரிய நாராயணன் தானே? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். அவர் என் லிஸ்ட்ல இருப்பாரு. வேலையா தானே வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒரு அடிக்ட் ஆயிட்டீங்க ஒரு 10 நாள். இப்ப நான் வந்து சித்துன்ற பேரு வந்து ரியாவா வாழ ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல நம்ம சூரிய நாராயணனுக்கு வரட்டுமா பிபிக்கு போட்டு? சூரியன் மேலே இது விஜயகாந்த் சார் டைலாக் கொண்டு வருங்க, தவசி வாக்கு கூட மாறும். ஆனா சூரிய துளசி வாசம் கூட மாறும், தவசி வாக்கு மாறும். ஏதாவது பேசாத சூரிய அந்த மாதிரி நேர்மையானவர், ஞானமான. நான் வரேன், அவங்க சூரியோட கான்டாக்ட் எடுத்துட்டு வரேன். சூரிய விஜய் சங்கர் தானே? இதான் அவரோட சாட். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. முதல்ல உங்க நண்பருக்கு போன் அடி. நண்பா எங்க இருக்கீங்க? எப்போ வரீங்க நண்பா? எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவேன் நண்பா. யூஎஸ்ல இருந்து ஒரு பார்சல். இங்க ஏதோ யூஎஸ்ல இருந்து ஏதோ பார்சல் வந்திருக்கு, சூர்யா விஜய் சங்கர் நாராயணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சைன் போட்டாதான் வாங்க முடியும்னு நிக்கிறாங்க. அண்ணன் கத்துறாரு, போயிட்டாங்க என்ன பண்ண கத்துறாரு. அந்த பார்சலை திரும்ப அனுப்பிச்சிடாண்டா. ரொம்ப நேரமா வந்து வெயிட் பண்றாரு. என்ன யாரு உனக்கு யூஎஸ்ல எல்லாம் யாரு உனக்கு ஃப்ரெண்டு? நீயே பெங்களூர் போகும்போது பாதியில டம்முன்னு குதிச்சிருவ. உனக்கு யாரு அனுப்பிச்சிருப்பா சொல்லு? ஐ திங்க் யூஎஸ்ல உழவர் சந்தையில என்னப்பா காய்கறி ஏதாவது ஆர்டர் பண்ணிருப்பா? இல்ல சூர்யா விஜய் சங்கர் இங்கே இல்லைங்க சார், நீங்க கிளம்புங்க சார். அவர் இந்த அட்ரஸ் இல்ல. நீங்க ஒரு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி, நாங்க அதை வாங்கி ஓபன் பண்ணிடுறோம், நாங்களே சைன் பண்ணிடுறோம். இல்ல அப்படி என்ன வாங்கியிருக்கேன்? எதுவும் இந்த வைல்டா மிஷின் எல்லாம் இருக்குமே அது இல்ல, சொறி சரங்கு படை ஜாலி லோஷன் மாதிரி ஏதாவது வாங்கிருக்கியா? யாருன்னா என்னப்பா வாங்கிடு கையெழுத்து போட்டு வாங்கிடலாமா? வாங்கிடு. சூர்யா விஜய் சங்கர் கையெழுத்து போட்டு வாங்கிடு. ஓகேடா ஓகே. யூஎஸ்ல இருந்து ஒரு பார்சல்னு மட்டும் சொல்லு. இல்ல ஏதோ தலைவன் தெரிப்பா அங்க இருந்து ஏதோ கதை நடந்துருக்கு. நீங்க நானே பாக்குறேன். அவன் வரட்டுண்டா, வந்தாதான்டா சுவாரஸ்யமா இருக்கும். அவன் half an hour ஆகுன்றாரு. சரி, half an hourக்கு வந்து நான் உங்களுக்கு முன்கதை மட்டும் சொல்றேன். சூர்யா விஜய் சங்கரோட இதை நான் உனக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். இது ஃபுல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுறேன். பண்றது தப்பு தான். இது எப்படி இப்ப என்னுடைய இதை நீங்க எப்படி தூங்கலாம்? நான் வந்து 10 மணிக்கு ஒர்க் பார்த்துட்டு வீட்டுல போய் தூங்கிருப்பேன். சரி, அது வந்து ஹாய் மெசேஜ் வரனால 10 மணிக்கு எந்திரிக்குது ஒரு மாதிரி. அப்ப தூங்கிட்டு இருந்து மைண்ட் எந்திரிக்குது. எனக்கு என்னன்னா நம்ம சினிமால கொஞ்சம் கெத்துன்னு காட்டணும். கமல் சாரோட இன்டர்வியூ இருக்கு, நீங்க இன்னும் போலையா? கமல் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போலையா? நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன நீங்க டைமுக்கு சாப்பிடலன்னா எப்படி? அவரு இப்ப சதீஷ்னா அவன் கேட்க மாட்டான், இதே சாந்தின்னு வை கேட்பான். ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படி கேட்பான். கேட்கக்கூடிய ஆள் தான். சூரிய அனுப்புங்க. நீங்க உனக்கு அனுப்பிச்சிட்டேன், ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் வந்து ரியாவா இருக்கேன், நீ வந்து சூர்யாவே நீங்க இருங்க. ஹாய் ப்ரோ, ஃபேன் ஃப்ரம் யூஎஸ்ஏ. நன்றி.
அதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் ஏன் போட்டீங்க? அதாவது ஐ ஃபேன் ஃப்ரம் யுஎஸ் என்ன ஆச்சு, அதுக்கு ஒரு ஹார்ட். ஐ வாண்ட் டு சென்ட் யூ சம் கிஃப்ட், could you send me your contact details? ஆனா நீங்க உசாரா ஒரு மாதிரி பேசிட்டாரு நல்லா. எனக்கு வந்து ஃப்ரீயா மூவிஸ் ஏதாவது பண்றீங்களான்னு கேட்டனால நான் சினிமா ராமோஜி ராம்ஜி இவரு நைஸா கிஃப்ட் ஏதாவதுன்னு சொல்லி இவரை எடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி அவன் பேச்சு கொடுத்து வரமாட்டேன்றானு நான் இதை போட்டேன். உண்மையாவே நீங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் எடுப்பீங்களா அப்படின்னு போட்டேன். அதுக்கு அவர் என்ன அமைச்சுக்கிறாரு, அப்படிலாம் இல்லீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். அது என்ன ஒரு ஃபன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கிறதுக்கு பழக்கமாத்து கட்ட என்ன ஃபன் வெட்டி கிடக்கு. அவனால எத்தனை எபிசோடு தெரியுமா? பட் வீடியோஸ் எல்லாம் ஃபுட்டேஜ் மிஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்றாங்களே. சித்து அண்ணா சும்மா ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு. அதான் லூஸ் இல்ல நான். அதாவது இந்த ஹவுஸ் ஹோம் டூர் ஒன்று போட்டோம்ல, அதோட 5வது எபிசோடு 6வது எபிசோடும் போயிடுச்சுன்னா போயிடுச்சு. தெரிஞ்ச பையன்ங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீங்க நம்பிட்டேன் அப்படின்னு நீங்க அனுப்பிருக்காரு. அது நம்மால நம்பலன்னா என் இன்ஸ்டா செக் பண்ணி பாருங்க, போட்டோஸ் எல்லாம் கலக்கி இருப்பேன். டெய்லி தோசை மாவு கலக்குறான், இங்க கீழே வடக்கு அவன் தான் மாவு கலக்குறான், கலக்கி கிழிச்சிருவான். அப்படியே நீங்க உடனே ஹார்ட் போட்டு விட்டீங்க. இல்ல எனக்கு அப்பயே கோச் கெட்டாத தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் ரியான்ற கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிச்சு. கலக்கி இருப்பேன்னா அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏதோ நீங்களே ஹாய் மார்னிங் பிஸியா அடுத்த நாள் அதான் நீங்க தான் அடி போட்டுருக்கீங்க, அவர் வரல பாருங்க. ரொம்ப போர் அடிச்சு. அன்னைக்கு நீங்களே யாரும் ஆபீஸ் பண்ணல, நான் அன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன், 8 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். 8:30 வரைக்கும் என்ன பண்றது தெரியல. உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், நீ ரிப்ளை இல்ல, இவனும் ரிப்ளை இல்ல. பிபி 8 மணிக்கு தான் எனக்கு குட் நைட் சொல்லிட்டு தூங்கவே போனான். அவர் விடிய எனக்கு இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா டே ஷிஃப்டும் நான் பார்க்கணும், நைட் ஷிஃப்ட்டும் ரொம்ப ஐயோ அவஸ்தப்படுறேன்டா. சாரி என் பொண்டாட்டி என்ன சந்தேகப்பட்டா தெரியுமா? எப்பவுமே போனை பார்த்து சிரிக்கிறீங்க, போனை பார்த்து இது பண்றீங்க இப்படின்னு சந்தேகப்பட்டா. அப்புறமேல அடுத்த நாள் ஹாய் மார்னிங் பிஸியா இதெல்லாம் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப புத்திசாலியா கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ அதாவது 10:45க்கு ஏங்க அங்க நைட்டு தானே இப்போ அப்படின்னு அனுப்புறாரு. அதான் எஸ் எஸ் நைட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு நான் முடிச்சுட்டேன். சூப்பர் வாக்கிங் குட் ஃபார் சிம்பிள் வேற பாவர் சிம்பிள் போட்டு வாக்கிங் குட் ஃபார் ஹெல்த். சூப்பர் பெரிய ஹெல்த் டாக்டர். யார் பேசுறா? கொடைக்கானல நடக்கும் போதே அப்புறம் டுடே ஷூட்டா அப்படி அன்னைக்கு நம்ம ஷூட் வச்சிருந்தோம். எஸ் அனுப்பிச்சா நான் டூவெல் அப்படின்னு அனுப்பிச்சேன். கலக்கிருவேன் அப்படின்னோட எனக்கு உண்மையிலேயே போன் அடிச்சு திட்டினேன் நான். ஆமா எங்க புடிக்கிட்டு இருக்க, எப்ப ஆபீஸ் வருவேன் அப்படின்னா இந்த மெசேஜ் தான் அனுப்பிச்சிருந்தேன். கலக்கிறவன் இங்க வந்து கலக்கிருக்கணும், வீட்லயே கலக்கிடுவாரு. அப்படியே அவன் வந்துட்டு நான் வந்து இதெல்லாம் படிச்சாதான் என் ஆத்திரம் அடங்கும். அவன் வரட்டு நான் ஒரு போன என்ன பேசிட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் அவன் வந்தவனதான் சொல்லுவேன். ஹலோ எங்க இருக்கீங்க? ஆனா பார்சல் என்ன பிரிக்கிறீங்க? ஒரே நிமிஷம் தனியா வந்துடுறேன். ஒரே நிமிஷம். இல்ல இல்ல என்ன இருக்கு பார்சல்ல என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. இல்ல இல்ல நான் தனியா வந்துட்டேன். தனியா சரி உன்னோட பிக்ஸ் அனுப்பிச்சு விடுறியா தனியா? நீ வாங்கல, நீங்க இங்க வாங்கல, பார்சல் ஏன்டா கீழே போட்ட? ஐயோ சத்தம் கேக்குதுடா, உடஞ்சிருக்கா பாரு உள்ள. மறந்து நான் வந்தாதான்டா அதுக்கப்புறம் சுவாரஸ்யமே. அது வரைக்கும் எங்க போர் அடிக்குது, நாங்க படிக்கிறோம் கொடுங்க. ஓகே நான் டீ குடிச்சிட்டு வரேன், வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம். உண்மையா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் டீ குடிச்சு அவனை வந்தானே பிடிச்சி வைங்க. இப்போதைக்கு இதை கண்டினியூ படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் படிக்கல, காலேஜுக்கு போய் படிக்கல, இப்ப உட்காந்து படிக்க போறியா? ராமோஜி ராம்ஜி என்ன விட மோசமானவர் நீங்க. சினிமா பத்தி தான் நீங்க நான் படிக்கல. நமக்குள்ளே இருக்கோம். சூரி வரட்டும் வந்தாலும் தெரிஞ்சுட்டா. ஸோ வந்து நம்ம நண்பர் சூரி இன்னும் வரல. ஆனால் இது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. டைம் கிட்டத்தட்ட ஒரு 2:30-3 மணி இருக்கும். மதியம் வீடியோ அப்லோட் ஆகிற டைம். இந்த டைமுக்கு கூட எடிட்டர்ஸ் இல்லை. இங்கே பாருங்க காலியாக கிடக்குதா? இப்படி இருந்தால் இப்படி தான் நிலைமை. எப்படி வீடியோ கரெக்டாக டைமுக்கு வரும்? வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். ஸோ இதான் நம்மளுடைய ஆஃபீஸில் ஒரு நாள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்போ vlog ஸ்டார்ட் பண்ணது. வாங்க வந்துட்டாரு உங்களுடைய அற்புதமான கேம் சூரி. மக்களுக்கு வணக்கம் சொல்லுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உன் நிலப்ப பூரா சொம்பு மேலதான் இருக்கு. என்ன பார்சல்? ஃபோன் பண்ணல அண்ணன் கொண்டாரு. கீழே டீ குடி போறாரு. நீங்க ஒளிச்சு வச்சிருக்கியா? ஏய் பெரிய இவரு ஒளிச்சு வச்சு விளையாடுறாங்க. எனக்கு தெரியாது, அவர் தான் பார்த்தாரு. குடுறா கொஞ்சம். இப்போ மக்களுக்கு நம்ம ஒன் டே ஆஃபீஸில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு ஒரு என்னடா ஏ பார்சல் வந்துச்சுன்னு சொன்னல. இங்க
பார்சல் வந்தது. ஜிபி முத்துக்கு வந்தது. திருச்சி லெட்டர் படிச்சிட்டு இருக்காரு. பெரிய முதலாளி அனுப்பிச்சாள். அண்ணா சூர்யா அண்ணா வந்துட்டாரு. பார்சல் தான். மணி என்ன 3:45. நைட்டு 3:30 இல்ல, பகல்ல 3:30. என்ன இது யூஎஸ் டைமுக்கு வர வேலை செய்யறியா? யூஎஸ்ஆ தெரியுது, நீ மூடு. 3:30க்கு எவனாவது எந்த ஆபீஸ்லயாவது யாராவது ஒருத்தர் வருவாங்களா? 3:30க்கு நான் இப்போ நான் போற டைம், இப்போ நான் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போற டைம். ஆமா, யாராவது 3:30க்கு ஒரு ஆபீஸ் வருவாங்களா? இல்லை நீ சொல்லி எனக்கு தெரியல. ஆனா மூஞ்ச பார்த்தா ஏதோ தூங்கி எழுந்துச்சு வந்த மாதிரி இருக்குண்ணே. என்னப்பா நல்லா தூங்கி? பர்சனல் ஒர்க்கா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆஃபீஸ்லாம் லீவ் விட்டுருவோம்டா ஒரு வாரத்துக்கு. ஓகேண்ணே. எல்லாரும் போய் பர்சனல் ஒர்க் பார்ப்போம். வீடியோலாம் எதுவும் வேண்டாம். சரி, அவர் பர்சனல் விடுங்க. பார்சல் கொடுத்துட்டீங்கன்னா அவர் அமைதி தேடிட்டு இருக்காரு வந்ததுலேருந்து. பார்சல் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். அவன் யூஎஸ்லேருந்து வந்தது கைக்கு போட்டாதான் தருவான். நான் எவ்வளோ நேரம் நின்றுக்கிறாங்க தெரியுமா? நீ ஃபோன் அடிச்சாலும் எடுக்கல. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஎஸ்க்கு எவ்வளோ டிக்கெட்னு பாடுறா. 1.5 லட்ச ரூபா வருது. அவ்வளோதான். இப்போ போய் 1.5 லட்ச ரூபா போய் பார்சல் அங்கேருந்து அங்கேயே கலெக்ட் பண்ணிக்க. திரும்ப இன்னொரு 1.5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அங்கேயே நீங்க வந்துடலாம். என்ன என்ன ஆர்டர் பண்ண? பர்சனல் திங்ஸ். என்னடா பர்சனல் திங்ஸ் ஆர்டர் பண்ண? எனக்கு புரியலையேடா. என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுவீங்களா? சரிப்பா, அவர் என்கிட்ட சொல்ல தயங்குறாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, இந்தாங்க வேணா நீங்க பேசுங்க. இல்ல இது எல்லாத்தையும் நாங்க பேசுறாங்க. வை செம்ம சீனிக்குது இன்னைக்கு. என்ன ஆர்டர் பண்ணி என்ன வந்தது? ஏதாவது இல்லீகலா ஏதாவது தொழில் பண்றியா? இல்ல வேற ஏதாவது தப்பான ஏதாவது வேலை பாக்குறியா? என்ன ஆபீசர் வச்சு கொடுத்துக்க ஆபீஸ் வந்துருக்கு. நாளைக்கு எல்லார் பேரும் கெட்ட பேராயிடும். அப்பாவுக்கு மெடிசின்ஸ். அப்பாவுக்காக மெடிசன் வந்திருக்கான். யார் அனுப்பிச்சுக்கிறா? யூஎஸ்ல இருந்து யாரு சொல்லுங்கப்பா. ரியா கண்ணன் யாரு? பார்சல். ரியா கண்ணன் யாரு? அதான்ப்பா யாருதான்ப்பா நானும் கேட்கிறேன். அந்த பேர்ல தான் பார்சல் வந்தது. ரியா கண்ணன் உனக்கு யாருன்னு தெரியாதுன்னா பார்சல் தூக்கி போட்டுறான். ரியா கண்ணன் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? கண்ணன் தெரியும். சொல்றா, ரியா கண்ணன் யாரா? அந்த பேர்ல இருந்தாண்டா பார்சல் வந்தது. இன்ஸ்டாகிராம்ல பேசிக்கிட்டு இருக்கியா? ரைட்லா ரைட். யாருன்னே தெரியாது உனக்கு. வயசு பொண்ணுகிட்ட இது பேசுறது அநாகரிகம். லெட்டர் எழுதுறது ஒழுக்கமில்லாத காரியம். எத்தனை வருஷமா? 13 வருஷம். ஏன்னா பார்சல் அனுப்புறாங்கன்னா லாங் ஃப்ரெண்டாக. ஏன்னா அவனுக்கு ஒருத்தவங்க தெரியும் ரியா கண்ணன் சொல்லிட்டு. அவங்க வந்து அவங்க கூட ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல எல்லாம் படிச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவங்க பேர் ரியா கண்ணனா ரியா ராஜேஷ் இல்ல? ரியா ரமேஷ் இல்ல? சொல்லுங்க, உங்களுக்கு ரியா கண்ணனாப்பா? என்னடா எல்லாருமே ரியாலையும் ஃப்ரெண்டு பிடிக்கிறீங்களே? ஏன்டா ஒரு காலத்துல பிரியானா இருந்தது இல்ல? இப்ப அந்த ரியான்ற ட்ரெண்ட் மாறி. ஓகே ஓகே. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. என்ன பாத்துக்கிட்டே இருக்காத. ரியா கண்ணன் யாரு? சரி ஓகே. அவங்க உனக்கு எதுக்கு பார்சல் அனுப்பிச்சாங்க? சரி ஓகே. அவன் பார்சல் கொண்டு வந்தவன் இன்னும் 10,000 ரூபாய் கொடுத்தாதான் பார்சல் தருவான்றான். ஆல்ரெடி எவ்வளவு கொடுத்துருக்கேன், இன்னும் 10,000 ரூபாய் தரணும்னா இப்ப யாரு 10,000 ரூபாய் தரது? 10,000 ரூபாய் பார்சலா? ஏதோ டெலிவரி சார்ஜஸ் 10,000 ரூபான்னு கேட்டான். நான் இப்ப 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். பார்சல் வந்துருச்சு. ஏன் 10,000 ரூபாய் கொடுத்து என்ன பார்சல்? கொஞ்சம் பர்சனல் பேசுறேன். எனக்கு தான் கால் பண்ணும். என்ன பண்ணாங்க ரியா கண்ணன்? உங்க நண்பர் கால் பண்றாரு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். சார் கேக்குதா சார்? ஹலோ. Yes, what is black to five, sir? சார் கேக்குதா சார்? ஹலோ. Yes, good morning, sir. Good morning, sir. Yes. Sir, I can't hear you properly. Good world is found. Is this well alive and so far the parcel flies. Red and slow. Hello, சாப்பிடுறா. ஹலோ. Yes. Sir, I need to know about my parcel, sir. Who are you? What? Sir, Surya, myself. Surya. Yeah, Surya. How is Jyotika, ma'am? Regarding about the parcel from Riya Kannan, sir, my friend from US. Who is Riya Kannan? So no, sir. Already I have given money to her, sir. Wrong number, sir. Sir, hello. Sir,
Sir, please, sir. Hello. ராங் நம்பர் சார், சாரி. இன்ஸ்டால ராங் நம்பர்னு சொல்லி அதையும் ஆமான்றா. பணம் அனுப்பியிருக்காரா? எப்படி அவருக்கு அவ்வளோ? நான் தான் கொடுத்தேன். என்னடா சொல்றீங்க? திரும்ப அடிக்கிறேன். ஹலோ. Sir, can you hear me? Whom you talk to, sir? Sir, that parcel, regarding the parcel which I get. Which parcel, sir? Sir, one electronic material inside, sir. Wrong number, sir. Please don't call me, sir. This is the wrong number, you know? Hello. இன்ஸ்டாகிராம்ல ஃபோன் பண்ணி ராங் நம்பரா? ஓகேவா? உன்னை பிளாக் பண்ணிட்டேன். அவ்வளோதான் செத்துருவாரு. பிளாக் பண்ணி. ரியாதான் என் சாவுக்கு காரணம். பிளாக். நான் போறேன், எனக்கு வேணாம். பிளாக்கு நான் பண்ண போறேன் பிளாக்கு. நண்பா எங்க இருக்கீங்க? இல்லடா, ஒரு 2 minutes வந்துடுறேன். ரெஸ்ட் ரூமா? இல்லடா வந்துடுறேன் 2 minutes. இல்ல அண்ணன் கூப்பிடுறாங்க. எங்க போனா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இங்கதான் இருக்கேன், கீழே தான்டா. ஒரு நிமிஷம் நான் உள்ள வாங்கல, இங்க வாங்கல, இங்க என்னன்னு பேசுறீங்க வாங்க. 2 minutesடா. ஹலோ. சரிங்க, நான் கீழே வரேன். நீ என்ன தனியா நோண்டிருக்கீங்க? அவர் கத்திட்டு இருக்காரு, என்னன்னு கேக்குறாரு. 2 மினிட்ஸ்னா என்ன பண்ண போறீங்க? 2 மினிட்ஸ் என்கிட்ட சொல்லுங்க என்ன. முடிஞ்சா சம்சா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? சம்சா சாப்பிட்றது இல்லை. இல்ல அவர் ஏதோ யூஎஸ் கார்னா. என்ன காரு? கார் இல்லைண்ணே, இந்த யூஎஸ் ஏதோ ரியா கண்ணன் யாரோ இருந்தாங்கல்ல. யார் ரியா கண்ணன்? இப்போ நீங்கள் சொன்னீங்களே பார்சல் வந்திருக்கு அப்படின்னு, அந்த ரியா கண்ணன் அவங்க வந்து பார்சல் அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் தான் அவங்ககிட்ட ஏதோ மெடிசன் கேட்டிருக்காரு போல. மெடிசனா? மெடிசன் கேட்டிருக்காரு போல. அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. இப்போ என்னன்னா அதில் வந்து 10,000 ரூபாய் ஏதாவது ஒரு தரணும் அப்படின்னு சொன்னால் தந்தா தான் டெலிவரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பிரச்சனையா. இப்போ இவர் கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணதுக்கு அவங்க சாரி ராங் நம்பர் யாருனே தெரியாது கலாச்சிருக்கானுங்க 2 பேர். 2 பேரா? ஆமாம், யாரோ 2 பேர் மாறி மாறி பேசி கலாச்சிருக்கானுங்க. அது விட்டாது அழுதுட்டு இருக்காரு வெளியே. இப்போ பேசுனவங்க யூஎஸ் தானா? பேசுகிறவங்க யூஎஸ் தான். இல்லை மொதல் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பேசுனவங்க யூஎஸ்லேருந்து தான் பேசுகிறாங்களா? இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க. நான் கூட தான் பேசுவேன் இங்கிலீஷு. உட்காரு நண்பா. வாடா உட்காராங்க வாடா. இப்போ என்னவா இருந்தாலும் என்னவா? அதான் இப்போ வந்து அவங்க ஒரு மாதிரி தௌலத்தாக பேசுகிறாங்களாம். ஃபஸ்ட்டு அப்படி பேசலையா. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அது ஒரு பொண்ணு தான், ஏதோ ரியா கண்ணன்ற யாரோ பொண்ணு தான் பேசியிருக்கு. இப்போ கால் பண்ணால் இன்ஸ்டாகிராமில் தான் கால் பண்ணியிருக்காரு. பசங்க எடுத்து 2 பேர் கலாய்க்கிறாங்களாம். அதுலேயும் இன்ஸ்டாவில் ராங் நம்பர்னு சொல்லி வைக்கிறானுங்களாம். அது இப்போ அவருக்கு ஒரு மாதிரி அவருக்கு ஹேர்ட் ஆகுதான். கால் பண்ணிட்டு ராங் நம்பர் சொன்னா கூட மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல ராங் நம்பர் வைக்கிறாங்களா? இது கொஞ்சம் சீரியஸானது. அது சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னே புரியல. எனக்குமே புரியல. நான் வேணா கொஞ்ச நேரம் அழுவட்டுமா? இல்ல நீங்க தான் வந்தோன்னு எடுத்தீங்க. ரியா கண்ணன் உங்களுக்கு எப்படி தெரியும்? ரியா கண்ணன் எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும், யூஎஸ்ல இருக்காங்க. அதுக்காக அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க உங்க டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக கேட்கணும். அவங்க என்ன நண்பா டிஆர் மாதிரி பார்த்துட்டே இருந்தா என்ன? ஆனா நானா மெடிசன்லாம் வாங்கி கொடுக்கலையே காசு. சரி காசு எப்படி உங்களுக்கு அவ்வளோ காசு? என்ன எமர்ஜென்சிக்காக அண்ணன் கிட்ட தான் வாங்கினேன். அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட காசு கேட்டேன். எவ்வளோ வாங்கினேன்? முதல்ல ஒரு 20,000 என்னமோ ஒன்று வாங்கினான். அப்புறம் ஒரு 45,000 ஏதோ ஒன்று வாங்கினான். 65,000 ரூபா வாங்கினான். இது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னான். இது இந்த 22ஆம் தேதியோ 23ஆம் தேதியோ. அதுக்கப்புறம் அதான் அதுக்கு ஏதோ மெடிசன் வாங்க போகிறேன்னு சொல்லி தான். அந்த மெடிசன் தானே இது? இல்ல நான் சந்தேகத்துல தான் கேட்குறேன். உண்மையான இந்த மெடிசன்னா அப்பா விஷயத்துல நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்க கூடாது. உண்மையான அப்பான்னா எல்லாருக்கும் அப்பா தான். அப்பாடா நான் தான் ரியா கண்ணன். பார்சல் மட்டும் பார்சல் கேட்டிருக்காடே. நான் தான்டா ரியா கண்ணன். நான் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுலேருந்து உனக்கு மட்டும் இல்லை இவனுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன், அவனுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன், எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன். சரி நான் அந்த பார்சல் மட்டும் கொடுங்க. நீங்க ரியா கண்ணன் சொல்லி விளையாடாதீங்க. பார்சல் இருந்தா தான் அவங்க அப்பா இப்ப மெடிசன் காப்பாற்ற முடியும். உங்க அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் போட்டு இப்ப என்ன இப்போ முடிச்சுதான் இருப்பாரு. மணி நான் 3:30 தான். அது மதியானம் என்ன தூங்குவாங்க.
அப்பா மட்டும் ஒரு ஃபோன் போடு. இப்போ எல்லாம் ஓகே என்ன எல்லாம் ஓகேவா, மெடிசன் என்ன வேணும்னு சொல்லி யூஎஸ் எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. கியா மன்னன் இல்ல அவங்க மன்னன் அவங்க மன்னர் வகைரா கியா கார் வச்சிருக்காங்க. ஆமா கியா கார் வச்சிருக்காங்க. கியா மன்னர் பேரு. ஓகேடா சொல்லு பேசி மருந்து நாளைக்கே வந்து டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் பண்ணி தரேன். அவர் மன்னர்னு சொல்றாங்க. அப்போ உனக்கு இப்ப மெடிசன் தான் பிரச்சனை. அவங்க அப்பா நம்பர் இருக்கு, சங்கர் நாராயணன். அவங்க அப்பா நம்பர் நான் ட்ரீட்மெண்ட்ல இருப்பா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கேட்போம் என்ன ட்ரீட்மெண்ட், என்ன பிரச்சனை எல்லாம் கேட்போம். அப்ப என்னன்னு சொல்லி என்ன பிரச்சனை ஆபீஸ் இருக்க எப்படி ட்ரீட்மெண்ட் சொல்லு. ஆபீஸ் ஒர்க்கர் இருக்காரா, ட்ரீட்மெண்ட்ல இருக்காரா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரா, வீட்டுல இருக்கிறாரா? ட்ரீட்மெண்ட்ல ஒர்க் நர்ஸா இருக்காரு. சரி அப்படி என்னவா இருக்காரு, ஏன் அதை சொல்லு. ஏன் எடுக்கல, என்னவா இருக்காரு? உண்மைதான். அது போன வருஷம் ஜுரம் வந்தது, ஒரே ஒரு அனாசினும் போட்டு சரியாயிடுச்சு. இப்ப நல்லா இருக்காரு. ஆனா அந்த 65,000 எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை இது சொல்லுவாங்கல்ல, வருமுன் காப்போம். 65,000 டோலா வாங்கி வச்சிருக்காங்க. மழை மாதிரி புதுச்சு டோலா. அப்பப்போ ஜுரம் வந்து மண்டே என்னப்பா சொல்லுப்பா, எதுக்குப்பா 65,000 ரூபாய் உனக்கு? எனக்கு தெரிஞ்சிச்சு அப்பாவுக்கு கன்ஃபார்ம் இல்ல, வேற எதுக்கோ பண்ணிருக்காரு. சொல்லுப்பா என்ன பிரச்சனை சொல்லு. எதுக்கு 65,000 ரூபாய் கேட்டேன்? உங்க அப்பாவுக்குன்னு கேட்டவனே நான் கொடுத்துட்டேன். நான் வேற எதுவுமே கேட்கல. இப்போ உங்க அப்பாவுக்கு இல்லைன்னு தெரியுது. இப்போ நீ உண்மையை சொல்லணும்ல, என்ன பண்ண அந்த காசை வச்சு? ஆளை கொடுத்தியா? ஆளுக்கு இல்ல ஆளை கொண்டு வெளில போனியா? இல்ல இப்பயுமே 2-3 மணிக்கு தான் வர. கரெக்ட். வேற எங்கேயாவது வெளில போயிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிறியா? சரி என்ன பிரச்சனை? அன்பா என்ன கொசுடா அங்க என்ன இருக்கு சொரியுறீங்க? அதுதான் சொல்லுங்க, நம்ம திருப்பி வேணா ஆர்டர் போடுவோம். ரியா கண்ணன் யாரு சொன்னோன்னே ஏன் கை காலெல்லாம் நடுங்குது? எதுக்கு 65,000 ரூபாய் காசை ரியா கண்ணனுக்கு கொடுத்த? 65,000 என்ன? அவர் என்ன கேட்கறாருன்னா, இல்ல சீரியஸ் என்ன கேட்கறாருன்னா, 65,000 வாங்கினா அப்பாவுக்கு எமர்ஜென்சின்னு சொல்லி வாங்கினா. அப்பாவுக்கு போன் பண்ணாலும் இல்ல, சோ அதை தெரிஞ்சிச்சு அது பொய் அப்படின்னு. அப்ப எதுக்கு என்ன பண்ணீங்க? ஒரு பர்சனல் இதுக்காக. உங்க அப்பாவும் பர்சனல் இல்ல, உங்க அப்பாவும் பர்சனல் வரல. ஒரு ஆளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கனாலும் இல்ல. அது கூட என்ன தங்கத்துல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, 65,000 எடுத்துவாங்க. அதுவும் இல்லன்ற பயமா இருக்கா? ஏமாந்துட்டீங்களா? ஏமாறலாம் இல்ல, அதெல்லாம் வாங்கிடலாம் திருப்பி, பிரச்சனை இல்லை. வாங்கிடலாம்னா அப்ப கொடுத்துருக்காருன்னா அர்த்தம் திருப்பி இது பண்ணிடலாம் அப்படி சொன்னேன். யார்கிட்ட கொடுத்தீங்க? யார் ரியா கிட்ட கொடுத்தீங்க? யாரு ரியா? ஃப்ரெண்டு. எந்த ஊரு? யூஎஸ். யூஎஸ்னா மன்னார்குடி பக்கத்துலயா? யூஎஸ்ஏ. எதை நம்பி காசு கொடுத்த? நல்ல ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்தாங்க. நான் கூட தான் 7 வருஷம் ஃப்ரெண்டு. டீ கூட வாங்கி தரல. கோவா கூட்டு போறேன் நாங்க. நான் என்ன அமெரிக்கால இருந்து கோவாக்கு டிக்கெட் கம்மி. ராமோஜி ராம்ஜி பிரேம்ஜி சாப்பிட்டீங்களா, வந்தீங்களா, போனீங்களா? ஹிந்தி மட்டும் இல்ல, தமிழ்லையும் காமெடி பண்ணுவாங்க, அவனுக்கு புரிஞ்சிடும். இப்ப அவனுக்கு நல்லா இருக்கீங்களா, how are you, had your breakfast, no reply, only smiley emojis. என்கிட்ட நீங்க பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா டன். ஓகேவா? அதே மாதிரிதான் நீ சாரை பத்தி சொல்லணும். என்னதான் நடந்தது நான் சொல்றேன். இங்க வந்து பிளாக் ஃப்ரைடே போகுது. 5,000 ரூபாய் தான் கோப்ரோ, கரெக்டா? நீங்க 5,000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு கோப்ரோ வாங்கி நாங்க அனுப்பிச்சிடுறோம்னு சொன்னோம், கரெக்டா? 23ஆம் தேதி 5,000 ரூபாய் அனுப்பிச்சேன். அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான். ஆமா, பேரு கௌதம். காலையிலேயே 11 மணிக்கெல்லாம், கரெக்டா? சரி அனுப்பிச்சியா? அனுப்பிச்சேன். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க அந்த கிட் எல்லாமே சேர்த்து வாங்கணும்னா எக்ஸ்ட்ரா 15,000 ஆகும்னு சொன்னாங்களா? ஓகே. அந்த 15,000 வந்து என்கிட்ட கேட்டியா? ஆமா, அதுதான் அந்த
உங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, மெடிசின் வாங்கணும், அப்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறாங்க, நடிச்சியா? 23ஆம் தேதி சாயந்தரத்துக்கே 15,000 ரூபாய் கொடுத்தனா, 24ஆம் தேதி காலைல 15,000 ரூபாயும் போட்டியா? அதுக்கப்புறம் உங்க டெலிவரி சார்ஜஸ் இருக்கு, டாக்ஸ் கட்டணும், அது கட்டணும் இது கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 45,000 ரூபாய் கேட்டாங்களா? ஓகே, மொத்தம் எவ்வளோ? 65,000 ரூபாய். 65,000 ரூபாய் அனுப்பிச்சிட்டேன். எதுக்காக? கோப்ரோ வாங்கிட்டியா? அந்த கோப்ரோ இங்கே எவ்வளோ? 35,000 ரூபாய். வந்துருமா? டேய், அந்த அக்கௌண்ட்டே நான் தான்டா. சரி, நான் இன்னும் உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். சோனி A7 S3 இருக்குன்னு சொன்னாங்களா? அதுக்கு 25,000 ரூபாய் கட்டா போதும், கேமராவே கொடுத்துருவோம்னு சொன்னாங்களா? 20,000 ரூபாய் அனுப்பிச்சியா? அவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னியா? உங்களுக்காக மிச்ச காசை அவங்களே போட்டுக்கிறேன்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா? சரி, பரவாயில்ல, நீ நக்குனியா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. யூஎஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, எதுல என்ன கொடுத்தாங்க? இந்தியன்ல பேங்க் அக்கவுண்ட் சொன்னாங்கடா, அந்த இதுதான் போட்டேன். இந்தியன் பேங்க் அக்கவுண்ட். இந்தியன், ஆமா, இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்ல அவங்க பேரும். எந்த பிரான்ச்? CUB கும்பகோணம். யார் அக்கவுண்ட் கொடுத்தீங்க? எங்க அப்பாவுக்கு. நான் எங்க அப்பாவுக்கு பணம் அனுப்பணும், அதை இவன் மூலியமா கொடுத்து நடுவுல சர்வரா யூஸ் பண்ணிருக்கீங்க. அனுப்பிச்சோட வந்து கூகுள் பேல எங்களுக்கு 2 ரூபா ஸ்கிராட்ச் கார்டுல வரும். இந்த 2 ரூபாய்க்காக எனக்கு இந்த கேம் விளையாடணும். இவருக்கு என்னன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ரியாக்ஷன்ன்றது ஃபேக் அக்கவுண்ட், கேமரா ஒண்ணும் வராது. ஆனா அதுக்கு நீ ஒரு நடிப்பு நடிச்சில என்கிட்ட, அதனால மறக்க முடியாது. அப்போ ஒரு மெடிசின் வாங்கணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா உண்மைதான். அதுதான் போன வருஷம் டோலோ போட்டோன்னு சரியாயிடுச்சு. இந்த வருஷம் உனக்கு கேமரா அரிப்பு எடுத்துருக்கு. ஓகேவா? இப்படி போய் ஏமாறக்கூடாது இல்ல. உண்மையாலே இப்ப நம்மளா இருக்கும்போது ஓகே தெரியாதவங்களுக்கு எப்படி 5,000 ரூபாய் அனுப்புவ, அடுத்து 15,000, 25,000, 65,000 ரூபாய். ஒரு கோப்ரோக்கு 65,000 ரூபாய் ஏமாந்துருக்க. அதோட அடங்குனியா? சோனி A7 எவ்வளவு நாக்க தொங்க போட்டு போயிருக்கு. அது ஏதோ சொன்னீங்க, லென்ஸ் ஏதோ கேட்டிருக்கேன். லென்ஸ்னா எவ்வளவு அப்படின்னு சார்ட்டே இருக்குப்பா. நான் காட்டுகிறேன் சூரி. இப்ப நான் உனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிடுறேன். ரெடியா? படிங்க. இப்ப நீ தான் சூரி. எல்லாருக்கும் ஆரம்பிக்கிறது தான். என்ன வாய் குழந்தை மாதிரிக்கே இருக்கு. சூரி சூரி. ரியா கண்ணன் நான் தான். உன்ன மாதிரியே இவனுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், அவனுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாரும் உங்க லிஸ்ட்ல வரவங்க தான். ஆனா இவன் வந்து மனசை தொலைச்சான், நீ பணத்தை தொலைச்சிட்ட. இன்னொருத்தன் என் வாழ்க்கையை அவன்கிட்ட தொலைக்க அப்படி ஒருத்தன். அவன் யாருன்றதை நான் கடைசியா சொல்றேன். அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல ரியா கண்ணன் பச்சை இல்ல இங்க ஏதாவது கிழிச்சுக்கிட்டாலோ அது ரியா கண்ணன் நானா தான் இருக்கும். அது யாருன்றது இந்த வீடியோல என்ன சொல்றேன். ரெடி ரெடி டே ஷூட்டா. என்னல அது எப்ப அமெரிக்காலயா? அப்புறமே நான் அதெல்லாம் கலக்கிடுவேன். என்னத்தை கலக்குல நானும் பாக்குறேன். மொத்த சாட்லயும் 3000 தடவை கலக்கிடுவேன். கலக்குவியா, இல்ல டான்ஸ் ஆடி கலக்குவியா, பாட்டு பாடி கலக்குவியா, பேசி கலக்குவியா, சும்மா இருந்து கலக்குவியா, ஏமாந்து கலக்குவேன். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? If you don't make, can I ask you something? அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன கேம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா பத்திலாம் தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு திரும்ப ரியா உங்களுக்கு தெரியுமா கலாச்சிருக்கீங்க. நடுவுல சித்து வந்திருக்காரு. இது வந்து வெறுப்பாய் அவர் ஒண்ணு இந்த எமோஜி. அதுக்கப்புறம் திரும்ப ரியாவா மாறிட்டீங்க. அந்த 5 கொலையும் பண்ணல. இப்ப நான் தான் சும்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நார்மலா இல்ல கேமரா பத்திலாம் கேக்குறீங்களே அதான் கேட்டேன். அதோட முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே லேடிஸ் வாய்ஸ். அதுக்கப்புறம் 20ஆம் தேதி காலையில இவரு 23/9 நைட்டு. அப்பா ஹே ஹவ் வாஸ் தி டே. நான் அனுப்புன அடுத்த நிமிஷமே மெசேஜ் ரிப்ளை வந்திருக்கு பாருங்க. ஹாய் எப்படி இருக்கீங்க, ஹாப்பி மார்னிங். ஏன்னா நைட்டு மார்னிங். ஓ ஓகே யூஎஸ்ல. ஆஹா இந்த மண்டை வச்சு யோசிச்சிருக்க பாருங்க.
நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவன் ஜோக்கர் தான். இதெல்லாம் கரிஷ்மாக்கு தெரியுமாடா? என்ன ஃப்ரெண்டு தானே இவங்க ஃப்ரெண்டு தான். அது நைட்டு 11 மணிக்கு எப்படி இருக்கீங்க? நைட்டி போட்டுதான் நக்கல்யா அவனுக்கு பேச பிடிக்கலையா? பிடிக்கலனா சொல்லிருங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா இவரு சரியான இதுதான் பொண்ணுங்க டெக்னாலஜி. நம்ம அதுங்க போட்டுட்டே இருக்கோம், உடனே அதுங்க இப்படி சொல்லிடுச்சுன்னா நமக்கு பயம் வந்துரும். ஐயோ பேசாம போயிடுமோ பாத்தீங்களா? ஆமா அதுதான் அவன் ஆளா அப்படின்னு. ஆமா இல்ல பொண்ணு பேசாம போயிடுமோ அப்ப அலறி அடிச்சுட்டு கிளப்பிக்கிட்டு வந்திருக்காரு. ஐயோ ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நேத்திக்கு மீட்டிங்ல கொஞ்சம் பிஸி, அதான் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. உன்னை யாராவது ஏதாவது மீட்டிங் என்ன நீ பிஸியா இருந்த நீ சொல்லு. அதான் இவன் சங்கர் நாராயணன், இவர் பாதி நேரம் ஹவுஸ் ஓனர் கூட பிஸியா இருக்காரு. அதை விட்டோம்னா பெருமாள் கோயில்ல கொஞ்ச நேரம் பிஸியா இருக்காரு. அதுவும் முடிஞ்சு வந்தோம்னா அந்த கரிஷ்மா புள்ள கிளம்பி வந்துருது, அது கூட கொஞ்ச நேரம் பிஸியா இருக்காரு. ஆமா, இதுக்கு இடையில 2 பேத்துக்கு சண்டை வேற வந்துருது. இந்த சண்டை வந்தா இதுக்கு இடையில இவங்க 2 பேத்துக்கு சண்டை வேற வந்துருது. சண்டை வந்தா ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதெல்லாம் தாண்டி இவர் ஆபீஸ் வந்து 2:45 அதுலயும் வந்தோடனே பார்சல் பார்சல் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே போறா. இவரெல்லாம் இந்த மாதிரி இல்ல, ஒரு 2 நாள்ல எல்லா கண்டத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசுன்னு தெரியாம சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன், குட் மார்னிங், இதுதான் சாப்பிட்டியா, டேப்லெட் எடுத்துக்கிட்டியா, தூங்குனியா, தண்ணி குடிச்சியா, அவ்வளவுதான். ஆனா ஒன்ன மாதிரி இல்லடா. ராம்ஜி கலக்கினேடா. நீ ஒரு நாள் எனக்கு வித்தியாசமா முதல்ல என்ன மொக்க பண்ண 4 வயசான எப்படி அப்பா உனக்கெல்லாம் எவ்வளவோ தேவலான. ஆனா பரவாயில்ல பண்ணதுக்கு இவன் எவ்வளவு இல்ல. நம்ம டீம்ல ஒருத்தர் ஒரு ரகமா இருக்காங்க. ஒரு ஆங்கிலமே தெரியாத ஒரு ஆளு, ஒருத்தர் தன்னை பெரிய ஆளு காட்டிக்கணும்னு ஒரு ஆளு. தன்னை பெரிய ஆளு காட்டுறது புரியாது, அடுத்தவனை கேவலப்படுத்த தமிழ் சினிமாவே உன் கைக்குள்ள. கமல் சார் இன்னும் போன் அடிக்கலையா? அதாவது இந்தியன் 2 அவருக்கு தெரியாதுண்ணே, விடுங்கண்ணே. ப்ரமோஷன் தம்பி தான் பண்றாரு. கமல் சாரே போன் அடிச்சு வாங்கன்னு கூப்பிட்டாரு. அது இல்லாம இப்ப ஒரு படம் மும்பைல போய் ராமோஜி பிலிம் சிட்டிக்கு பதிலா ராம்ஜி பிலிம் சிட்டின்னு ஒண்ணு கட்டிருக்காங்க, அதுல பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அது வந்து ஹிந்தி தமிழ் 2த்துலயுமே எடுக்கிறாங்க. காமெடி இது விளையாட்டை தாண்டி இது உங்க காசு உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஓகே. இது உண்மையாலே சொல்றேன், வேற இருங்க. தயவு செய்து நானும் சொல்றேன், இப்படி ஃபேக் அக்கௌண்ட் இருக்கும், ஏமாத்துவாங்க, இதே மாதிரி ஆசை வார்த்தைகள் தூண்டுவாங்க. இதை வந்து நாங்க ஒரு இதுவாகவே சொல்றோம். அது டிஸ்க்ளைமர். ஆமா, இதை பார்த்துட்டு யாரும் இதுக்கப்புறம் யாராவது இன்ஸ்டால காசு அமைச்சாங்கன்னா இந்த மாதிரி ஏமாந்து தொலையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்லைன்ல காசு கட்டி விளையாடுற எதுலையுமே விளையாடாது. சூப்பர். அது நல்ல சூர்யால இந்த ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவரே இவ்வளோ இதுனா தலைவன் ரொம்ப ஹியூமரஸா. யாரு? பிபி. ஆமாப்பா, அவெல்லாம் லவ் டார்ச்சர் பண்ணி என்ன கொண்டாடா. சரி பிபி மட்டும் காட்டுங்கண்ணே. பிபி இதை இன்னைக்கு போதும், இதோட ஸ்டார்ட் பண்ணிப்போம். போய் வேலையை பார்ப்போம். இன்னைக்கு ஃபுல்லா இதே போயிடுச்சுல. இதை வச்சு விளையாடி போதும், இதோட முடிச்சுப்போம். தி நெக்ஸ்ட் டே நம்முடைய ஆபீஸ்ல இப்போ மணி வந்து ஒரு 12:15 கிட்ட ஆகுது மதியம். இப்போ வரைக்கும் இன்னும் நம்ம எடிட்டர்ஸ் யாருமே வரல. நம்ம நண்பர் சதீஷ் வந்திருக்காரு. வாங்கோ வாங்கோ. என்ன நண்பா ஆளே மாறிட்டீங்க? பார்சல் இருக்கு போல பேங்க்ல. மெடிசன் கொடுத்துட்டீங்களா அப்பாக்கு? இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க. இப்போ என்ன இன்ஸ்டாகிராம்ல தான் மெசேஜ் வருதா? ஏன் என்ன இதுக்கெல்லாம் ஃபீல் ஆகுறீங்க? அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு அடிப்பட்டா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில கத்துக்க முடியும். இப்போ சைக்கிள் ஓட்டுறோம், என்ன ப்ரோ சைக்கிள் ஓட்டுறோம், கீழே வந்து அடிப்பட்டாதான் அடுத்து நம்ம கெத்தா ஓட்ட முடியும். ஆனா எனக்கு உண்மையாலே வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் தான் மாட்டினேன் அப்படின்னு நினைச்சேன். 65,000 முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட எவனாவது கொடுப்பானா? நான் வந்து குடுங்குவேன். 65,000 வேணாம், கொடுக்க மாட்டேன். ஒரு சித்தர் நின்று ஆளே காணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எங்களை சொல்றாருல்ல ஆபீஸ் வரல. நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி. நான் வந்துட்டேன் 11 மணிக்கு வந்துட்டேன். தலைவன் ஒரு 12 மணி 10:30 ஆபீஸ் ஓபன் பண்ணார். அவர் தான். நாங்க வந்துட்டோம். இன்னி வரைக்கும் அவர் வரல. வந்தோட கன்ஃபார்ம் நாங்க கேட்போம் ஏன் வரல அப்படின்றது. அந்த பிரபுதேவா நீங்க தான் லேட், நாங்க தான் கேள்வி கேட்கணும்.
பாடுங்க, நீங்க தானே பண்ண இந்த போஸ்டர். ஒரு எனர்ஜியா இருக்க மாட்டீங்களே. நீங்க ஆடுங்கப்பா, நான் வந்து இப்ப காசு கட்டிருக்கோங்க டான்ஸ் பாக்க. அந்த போர்ஷன் நம்ம ஆடுவோம். இழுப்ப உங்களை போங்க. ஏய் நான் இழுப்பேன். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? கையோட சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு? இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? அதை உலகை ரசிக்க வேண்டும் போன்ற பெண்கள். நல்லதானே இருக்கு ஷார்ட்ஸ். என்னண்ணே வந்தோடனே படுக்கிறீங்க? இல்லையா நான் அப்படி அனுப்பிச்சிருக்க மாட்டேன். ஆமா ஆமா அது இருக்கு. ஆமா இருக்கு. அதுல உள்ளதை மட்டும் நீங்க படிச்சா அடிச்சு கொண்டு Thanks for your reply. Have you been in military really? அவன்கிட்ட வாங்கடா. கொஞ்சம் இங்கிலீஷ். நான் தான் ரியா. ஓகேவா? அதாவது இவன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி என்னது அவன் இன்னும் திருந்தல மாமா. அதுக்கப்புறம் அதான் வழக்கமா எல்லாருக்கும் அந்த டெம்ப்ளேட் தான் உங்களுக்கும் ஃபேன் ஃப்ரம் யூஎஸ் அது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே கடந்து வந்தோம்னா சரி இவன் எல்லாரும் மிலிட்ரின்னு கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது இல்லாம இவன் கொஞ்சம் இங்கிலீஷும் தெரிஞ்ச ஆளு. ஆமா அதனால அவனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல போட்டாதான் வருவான். சந்தேகம். ஆமா ஆனா எனக்கு இங்கிலீஷ் இந்த இடம் தான் தெரியல. இந்த மெசேஜ் எல்லாம் ஒரு தடவை இதுல போட்டு செக் பண்ணி டிக்ஷனரியில போட்டு செக் பண்ணி ஒரு தடவை இப்ப மிலிட்ரி ஸ்பெல்லிங் தெரியலன்னா கூகுள்ல போய் மிலிட்ரி ஸ்பெல்லிங் எடுத்து அதை காப்பி பண்ணி இங்க போட்டு இவ்வளவு வேலை நான் எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமாடா. கொல்கத்தால இருந்து வந்துட்டீங்களா அப்படின்னா நம்மளே ஆமாங்க வீண வீக் அப்படின்னா ரெசிபிலாம் பாப்பான் அதுவா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. நான் அதுக்கு தான் ரொம்ப இங்கிலீஷ் போனா மாட்டிப்போமேன்னு சொல்லிட்டு கொல்கத்தால இருந்து வந்துட்டீங்களா தானே கேக்குறேன். ஆமா ஆனா அவர் ஒரு இதுன்றத காட்டிக்கிறதுக்காக வீண வீக் அப்படிலாம் எனக்கு அனுப்புவார். ஓ குட் எக்ஸ்பெக்டிங் யூ மோர் இன் திஸ் வீடியோ. அது இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் நிறைய இருக்கணும் ஏன்னா அவனுக்கெல்லாம் கொஞ்சம் டம்மி நீங்க தானே கொஞ்சம் இது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் உண்மையிலேயே அவன் என்ன சொல்லுவான்றது நான் வேற எதிர்பார்த்தேன். உடனே அவர் ஷூர் இதுக்கு உள்ள பக்கத்துல அன்னைக்கு சுதீர் இருந்தாரு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் கொடுத்தாரு. அவர் கொஞ்ச நேரம் அமைச்சிருந்தாரு. இதெல்லாம் அவர் அமைச்சதா வேர் இன் சென்னை நம்மாலு ஐ எம் அட் வடபழனி ரியா வந்தா அப்படி கையை விட்டாம உரிமையா வராது கட்ட பொண்டாட்டி மாதிரி கூப்பிடுவாங்க. வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும். இல்லப்பா ரொம்ப நேரம் மெசேஜ்லயே இது பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை இழந்துருவாங்க. நம்ம டக்குன்னு ஒரு வீடியோ கால ஒரு 4 ரிங் மட்டும் அடிச்சோம். 4 ரிங் அடிச்சோன்னே டக்குன்னு கட் பண்ணிருந்தோம் கால. அப்புறம் அவர் கால் பண்ண மாட்டாரா? அவர் கால் பண்ணா நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தான் அப்பா வந்துருவாங்கல்ல அண்ணன் கூட இருக்காங்கல்ல அம்மா பக்கத்துல சாப்பிடுறாங்கல்ல. பொண்ணுங்க என்னென்ன பண்ணுமோ ஊரு இருக்குன்னு போன ஜென்மத்துல நீங்க பொண்ணா பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் நீங்க 4 பேர் என்ன சும்மா விட்டுருக்க மாட்டீங்க. நம்மளே அதை வந்திருக்காரு. நான் ஆடியோ கால் பண்ணிட்டு கட் பண்றோம். நம்ம கட் பண்ணிட்டீங்க தூசி அப்படின்னோட நம்ம ஃபர்ஸ்ட் இது அப்படின்றது கைப்பற்றுச்சு. இதெல்லாம் பண்ணுவாங்க பொண்ணுங்க. ஸ்கூல்ல ஒரு பொண்ணு படிச்சேன் இப்படிதான் என்ன ஒண்ணு பண்ணிச்சா இல்ல மெசேஜ் பண்ணிருக்கீங்க. யூ கேன் டெல் மீ யூ கேன் கால் மீ எனி டைம். வந்தால பழக ஆரம்பிச்சு 21ஆம் தேதி தான். ஓகே ஓகே அதாவது 2 நாள்ல வந்துட்டாரு. குட் கேரியா டேக் கேரியா. நல்ல ஜனங்க கிடைக்கிறது கஷ்டம்யா. கூட்டிட்டு போய் நல்லா பழகுங்கய்யா. அடுத்து நீங்க அனுப்பிருக்கீங்க மார்னிங் ஹேவ் a great day யா. got lots of work hectic job. எனக்கு இதுதான் எனக்கு கோபம் வந்தது. நல்லா வேலை செய்யறவங்க கூட இந்த ஆபீஸ்ல ஹெக்டிக் ஜாப்னு சொல்ல மாட்டான். இவனுக்கு இந்த ஆபீஸ்ல உண்மையிலே காலையில எத்தனை மணிக்கு வருவான்? காலையில அவன் எப்படா வருவான்? அவனுக்கு தோணும் போதுதான் ஆபீஸ் வருவான். வந்து என்னடா பண்ணுவான்? இங்க படுத்து போன் பார்ப்பான், இங்க படுத்து போன் பார்ப்பான். காலையில சாப்பிடுவான், மதியானம் சாப்பிடுவான், 3 வேளை சமோசா, 3 வேளை டீ, சாயந்தரம் 4 சுக்கா பூரி தின்னுட்டு கிளம்பிடுவான் வீட்டுக்கு. இது ஒரு வேலை.
இதை ஒருத்தன் வேலையை எப்படி செய்யறாரு, அது வேற ஹெக்டிக் ஜாபாமே. இதெல்லாம் கூட பரவாயில்லப்பா. ஒண்ணு என்னன்னு சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, அவனை கேமராமேன் மாதிரி மாதிரி, அவன் எடிட்டர் மாதிரி, இப்படி ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. அப்படி இவன் இங்க என்னவா இருக்கான் அப்படின்றதுக்காக நானே கேட்கறேன், என்ன ஒர்க் அப்படின்னு கேட்கறேன். அது தலைவன் தான் இருக்கான். சொல்லும் போதே சிரிப்பு நம்மதான் கலாய்க்கிறதுக்காக சொல்றோம். அப்படி ஒரு பதவியே கிடையாது. ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். நம்ம அது கொல்கத்தா போறோம், என்னடா பண்றது அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. போயிட்டு கூகுள் எடுத்து things to do in கொல்கத்தா அப்படின்னு கூகுள்லயே 10 இடம் வந்துடும். இந்த 10 இடம் அப்படின்னு இப்படி எடுத்துருவாரு. வெக்கமா இல்ல ட்ரிப் அட்வைசர்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரியா கேக்குறாங்க. உடனே தலைவன் வந்து நான் கொஞ்சம் நிறைய பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன்றதுனால எனக்கு எல்லா ஏரியாஸும் தெரியும், சோ நான் உங்களை கைட் பண்ணுவேன். இவன் எந்த ஊரும் போனதும் கிடையாது. இவன் அதிகபட்சமா டிராவல் பண்ணது சென்னை டு திருநெல்வேலி, விழுப்புரத்துல 2 தடவை ஒண்ணுக்கு இருப்பான், அவ்வளவுதான். போயிட்டு திரும்ப வரும்போது அதான் 2 ஒண்ணுக்கு போயிட்டு வருது. இதுதான் அவன் வேலை. இதுக்கு அவன் வந்து ஒரு டிராவலர்னு ஃபீல் பண்ணானா எஸ்சிடிசில இருக்கிற 50 பேரும் டிராவலர் தான். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? தயவுசெய்து இந்த லாகினை நீ எடுத்துக்க. நீங்க உங்களை யார் இந்த மாதிரி விளையாட்டுல ஆரம்பிக்க சொல்ல தெரியாம ஆரம்பிச்சு முடிச்சுட்டு தான் போகணும். இப்போ இல்ல எனக்கு வேணாம், நான் வீடியோவே போஸ்ட் பண்ணேன், நான் இதோட விளையாட்டை முடிச்சுக்க போறேன். அப்ப இல்லைன்னா பிரிச்சுப்போம். இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு, அதை நான் மட்டும் தூக்கி சுமக்க முடியாது. நான் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பிரிச்சு நீங்க எந்த டைம் எடுத்துக்கிறீங்க? நான் ஒரு சாயந்தரம் 6ல இருந்து 8 வரைக்கும் எடுத்துக்கிறேன். நீங்க ஏதாவது இது உனக்கு ஏத்த டைம் நான் தரேன். 10ல இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் எடுத்துக்க, அப்பதான் உக்கிரமா இருக்கான். கருப்பு நவிதா மாதிரி இருக்கல. போன் பண்ணுவான், அதுக்கு மெசேஜ் அனுப்புவான், ஸ்மைலி போடுவான், ஹார்ட் பிரேக் ஆகும், அவனுக்கு நாக்கு தொங்க போட்டு அனுப்புவான். ரொம்ப உக்கிரமா. நான் வந்து இந்த டைம் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த மதிய டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்பதான் சோர்வா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். நான் அப்படியே டயர்ட்லேயே தான் மெசேஜ் பண்ணு, அப்படியே தான் பேசிட்டே. நீ தான் டயர்டா இருக்க, அவன் டயர்டா இருக்க மாட்டான். ஹேர் ஃபிளிப் பண்ணிட்டு வருவான். அவன்லாம் டயர்டா எனக்கா என்னடா அது பிரதீப், நம்ம எடிட்டிங். அதாவது உங்களுக்காவது நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், நீங்க எல்லாம் என் கூட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனா என்ன அப்ரோச் பண்ணுங்கிறான். அவன் வந்து ஒரு மாதிரியான லவ்வர். அருவாள் எடுத்து கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்லுவானுங்களே, அந்த குரூப். இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கானே. சரி நீங்க இது கொடுங்க, நான் அவனை டீல் பண்ணேன். லாகின் மட்டும் எல்லா லாகினும் நீயே எடுத்துக்க. ஒரு நாளைக்கு எனக்கு லீவு கொடுங்க, என்னால முடியல. ஒரு நாள் லீவு நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தா இங்க வந்து தூங்கிட்டு. இங்க பாருங்க, நீங்க நெட் ஆன் பண்ணாம இருக்கீங்க. நெட் ஆன் பண்ண பொல வந்து உணவு தலைவா அனுப்பி சொன்னீங்கல்ல, தலைவன் பார்த்து அத போட்டோ எடுத்து அமைச்சிருக்காங்க. அதுலயும் நான் அந்த படம் வரைகிற சீன்லாம் நான் நினைச்சே பார்த்திருப்பேன். நம்ம தான் அனுப்புவோம். என்ன அனுப்புற வாய்ஸ் லேடிஸ் வாய்ஸ்ல பேசி போறோம். நான் கண்டுபிடிச்சிருவோம். பக்கம் பேசுவோம். ஏதாவது அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சுட்டா அந்த மிஸ்டேக் வந்து உடனே கட் பண்ணுவோம். ஓகேவா? நல்லா தெரியல. ஆக்டிவா தான். இன்னும் எத்தனை ரியாக்ட் மெசேஜ்? ஆமா, இப்ப நமக்கு தெரிஞ்சு ஒண்ணு தெரியாம எத்தனை இருக்கும். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. நான் உண்மையிலே சொல்றேன், அவன் ரொம்ப ட்ரூவா லவ் பண்றான். நான் ஆம்புலன்ஸ் சொன்னா கூட நான் விட மாட்டேன். நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. டைட்டானிக் அனுப்பியிருக்காருண்ணே. பயமா இருக்கு. நீங்க பாருங்க, செஞ்சுட்டான்ல, செஞ்சுட்டான்ல. அது வேற என்னன்னு பாத்தீங்களா? வாட்சிங் திஸ் ஃபார் யூ. சதீஷ் சார் இங்க வாங்க, எடிட்லாம் அப்புறம் பார்க்கலாம். டைட்டானிக் பாக்குறேன்னு சொன்னேன், அனுப்பிச்சு கலக்கிட்டான். பாக்குறப்பட அவன் சீரியல் எடுத்து அமைச்சிருக்கான் எனக்கு. இதெல்லாம் வருதானே யூடியூப்ல? அந்த படத்துல எல்லாம் கட் பண்ணாங்கன்னு ஃபீல் பண்ணுங்க. நானு இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஒரு நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு கன்ஃபார்மா. உனக்காக தான் இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். டைட்டானிக் நான் பார்த்ததே இல்ல, நீ சொல்றதா பார்த்தா என்ன கப்புன்னு பிடிச்சிக்கோ. இருக்குது சவுண்ட் வைங்க. இருங்க
யார் கேப்போம் ராகமா பார்த்தாரு. யார் போனால் நாயிரத்தேரடி கண்ணார கண்ணே நீ கலக்காதடி உயிரோட ஆனாரோ தானடி. The next day. So இதுதான் இந்த இன்ஸ்டா சீரிஸோட கடைசி எபிசோடா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னால முடியல இதுக்கப்புறம். வேணாம்டா உன்னை இவ்வளவு நேரம் தான் வந்து யூஸ் பண்ணணும், இவ்வளவு நேரம் தான் பார்க்கணும், இதுக்கு நினைச்சு வாழ்ந்தவடா நானு. இப்போ நீங்க எல்லாம் சூடாகி என் போனே கொடையதெல்லாம் சூடாகுதுடா. நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆகுது. நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லு. போன் அடி. யாருக்கு? பேபி. ஹலோ, எங்கண்ணா இருக்கீங்க? 1 லிட்டர் பால், டீ தூள், சக்கரை காய்க்கு வாங்கிட்டு வந்துருங்கண்ணே. ஒத்துக்கிட்டாரு, காமெடி ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவன் வேலை இருக்கிறத ஒத்துக்க மாட்டேன். சரி, எங்க இருக்கீங்க? படத்துக்கு ஸ்கிரிப்டா? ஒரே நிமிஷம். என்னடா ஏதோ படத்துக்கிட்டு ஏதோ பண்றியா? என்ன படம்பா? அன்று மதியம் அவர் வீட்டில் யாரும் இல்லை, அவள் தனியாக இருந்தாள். சரி, அத அப்புறம் பண்ணலாம். ஜஸ்ட் மிஸ். கொஞ்ச நேரத்துக்கு யாரோ மாட்டுவாங்க நினைச்சேன், இவனே மாட்டுவான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏய், கிளம்பி வாடா ஆபீஸ்க்கு. என்ன ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்க? என்கிட்ட ஒரு மொரட்டு லவ் ஸ்கிரிப்ட் ஒண்ணு இருக்கு. விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் வீட்டு வாசல்ல நிக்கணும், அப்படி ஒரு ஸ்கிரிப்ட். ஏதோ ஆரஞ்சு எல்லாம் கேக்குது, நீ வீட்டுல இருக்கிற மாதிரி தெரியலையே. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. எனக்கும் தான். ஆனா என் ஹஸ்பண்ட் செத்துட்டாரு. 4:45 நாங்க போன் பண்ணி கேட்டா குளிக்கலன்னு சொல்லி கேட்டா எந்த ஆபீஸ்லயாவது இப்படி சொல்லலாமாடா? சொல்லுவாங்களாடா? இங்க வாப்பா, ஸ்கிரிப்ட் நான் பண்ணி தரேன்ப்பா. இங்க வாப்பா, நீ இப்ப எழுதுனது நல்லா இல்லைன்னா பண்ண முடியாது. இங்கன்னா நாங்க சொல்லுவோம்ல இது நல்லா, இது நல்லா இல்லைன்னு. உனக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு நான் ஒருத்தர் வச்சிருக்கேன். யாரு? எடுப்பியே கூப்பிடு. அதாவது பிரச்சனை நமக்கும் ஹோட்டலுக்காருக்கும் தான். இந்த காது கூட பட்ஸ் வர குறுக்கு குறுக்கு வந்து குழப்பினே இருக்கிறான். அவன் என்ன பண்ணான்? அவன் அமைச்சிருக்கான். அவனை கூப்பிடு. ஃபுல் ஹியூமர் பாய்டா அவன். எடிட் பண்றவங்க ஏன்டா பாத்துட்டு இருக்க? தலைவலி வச்சுட்டு வெயிட் ஆயிடுச்சு. ரியா கண்ணன் யாரு? யார் ரியா கண்ணன்? இன்ஸ்டால ஒரு பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்புறியா? அப்படிலாம் எதுவும் இல்லையா? சரி, ஓகே. அந்த பிள்ளை எனக்கும் மெசேஜ் அனுப்புறது சொல்லுது. ஆபீஸ்ல இருக்கிற அந்த எடிபின்னு ஒருத்தர் சொல்லிங்களா, அவர் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு என்ன டார்ச்சர் பண்ணாருன்னு சொல்லுது. யாருக்குமே பண்றது போறேங்க. அவன் இவ்வளவு தைரியமா கொடுக்குறான், அப்படின்னு அவன் பண்ணிருப்பான். வால் போட்டோலாம் வால்பேப்பர் வச்சுக்கிறேன். அப்படி இருக்கும் போது இதெல்லாம் பண்ணலாமாப்பா தம்பி? இன்ஸ்டாகிராம் எங்க இருக்கு? என்ன அதுக்கு ஒரு லாக்கா? என்ன எனக்கு புரியல. என்னமோ போகுது. அதெல்லாம் பர்சனல் பர்சனல் போல. நாம அவன் ஆள் சாட்டம் அவன் சாட்டம் ஓபன் பண்ண அவன் ஆள் சாட்டம் கூட்டுறேன். மத்த இதெல்லாமே போறேன். இரு அவன் பிரிச்சு வச்சிருக்கான். பிரைமரியில கொஞ்சம், ஜெனரல்ல கொஞ்சம் வச்சிருக்கான். பிரைமரியில இருக்கிறதுலாம் வந்து அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜெனரல்ல அவன் வச்சிருக்க பேருங்க பிரியா. டெக்ஸ்ட் பண்ணாங்க. அனுஷா, ஆப்ரினா, யோகி பொண்ணு, திவ்யா, ரியா கண்ணன் இருக்கா பாரு. இருங்க அதுக்கு முன்னாடி இவ்வளவு இருக்கு. ஒரு மலையாள பேர் வேற. ரியா கண்ணன் 9வது இடத்துல இருக்கு. யாருப்பா ரியா கண்ணன்? இப்போ புரியுதா அவன் என்ன தெரியலன்னு சொல்லியிருக்கான்னா 9 பேர் இருக்கனால யாருக்கு மெசேஜ் அனுப்புறன்றது உனக்கு தெரியல. அந்த ரியா கண்ணன் என்னோட அக்கௌண்ட். நான் தான் ரியா கண்ணன். உண்மையிலே என்னோட பேக்கு கொண்டாது. நாதாடா ரியா கண்ணன். டேய் சத்தியமா அனுப்புங்க. வந்துச்சா? ஆக்சுவலா எனக்கு அப்பவே தெரியும் நீங்க தான் சாம்பார் ஆப். எனக்கு ஆபீஸ்ல எல்லாமே அந்த ஐடியா ஃபாலோ பண்றாங்க.
அண்ணனா இருக்கும்னு நினைச்சேன். பேக் ஐடி யோசிச்சேன்னு சொல்லவே அதுக்கப்புறம் அது நான் தான் வரைக்கும் என்னடா அவன் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க இந்தாங்க நீங்களே படிக்க. உனாவது ஃபேக் ஐடிக்கு ஹாய் நீ அனுப்பிச்சேன் பதிலுக்கு நான் ஏதாவது அனுப்பிச்சனா இல்ல. அப்புறம் நீ ஏன் ஹவ் யூ நான் பதிலுக்கு ஏதாவது அனுப்பிச்சனா இல்ல. வாட் ஆர் யூ டூயிங் பதிலுக்கு ஏதாவது அனுப்பிச்சனா திரும்ப குட் மார்னிங் திரும்ப குட் நைட் சாப்பிட்டீங்களா இது எதுக்காவது நான் ரிப்ளை அனுப்பிச்சனா ஹாய் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா எங்க இருக்கீங்க என்னன்னு நான் வந்து பிரியாக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். அடா அடுத்து சௌமி ஒண்ணு இருக்கு யாருன்னா இங்க பாருங்க கௌதமிடம் போக கௌதமிடம் என்ன அனுப்பியிருக்கான் பாருங்க. இப்ப அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு கௌதமிடம் கூப்பிட்டு வாங்க நம்ம வேட்டையாடு விளையாடு 2 பண்ணுவோம்னு கூப்பிடுவாரா இல்ல எனக்கு புரியல எதுக்கு இதை போய் அவருக்கு அனுப்பிச்சேன். இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. துல்கர் சல்மான் சிரிக்கிறதுக்காக இல்லடா துல்கர் சல்மான் யாரு மம்புட்டி சார் வச்சு ப்ரோ 10 minutes தர முடியுமா? I have a story for you. கரெக்ட் பண்ணனும். நீ எடிட் தானே ஃப்ரெண்டுக்காக இரு ஒரு புரியல. என் ஃப்ரெண்டு கதிரு அவனும் எடிட்டர் தானே அவன் தானே இப்ப இங்க உள்ள எடிட்ல அவன்கிட்ட தானே கொடுக்குறான். டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை அவனுக்கு. சரி சரி அவன் எடிட் வந்து இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கான். சரி டைரக்ஷன் பண்ணணும் அவன் கதை வச்சிருக்கான். சரி அது யார்ட்டையாவது சொல்லி இது பண்ணணும்னா அதாவது நீங்களும் துல்கர் சல்மான் ஒரு 20 படங்கள் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் காலேஜ்லாம் 2 பேரும் ஒன்னா தான் படிச்சாங்க. அதனால இவர் வந்து அவரை ரெஃபர் பண்றாரு. டேய் மச்சான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காடா நல்ல ஸ்கிரிப்ட் நீ பண்ணா நல்லா இருக்கும்டா துல்கர் கொஞ்சம் இத பாரு. இந்த துல்கர் மாதிரி வேற யாராவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஒரே ஒரு அவருக்கு என்ன அனுப்பிச்சு எடிட் சார் உங்க ஒர்க் கொஞ்சம் சுமாரா இருக்கு ஏதாவது சொல்லுங்க நான் பண்ணி தரேன். எடிட்டர் ஆண்டனி சாருக்கு வந்து குட் மார்னிங் குட் நைட் சாப்பிட்டீங்களா ஒர்க் தானே நம்ம என்ன ஒர்க் நீயே இங்க ஒன்னும் ஒர்க் பண்ணல. அதாவது இவன் ரூம்ல ஒருத்தர் கதிர்னு ஒரு பையன் இருக்கான். அவன் யாருன்னா இவனோட ஸ்கூல் மெட்டா காலேஜ் மெட்டா ஃப்ரெண்டுங்க ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்டு. அவன் எங்கேயோ நல்ல எடிட்டிங் கிளாஸ் போய் நல்ல எடிட்டிங்லாம் கத்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. அதனால அவன் வீட்டுல இருக்கான். அந்த சிஸ்டம் வாங்கி இவங்க 2 பேரும் ஒரு ரூம்ல தங்கிருக்காங்க. அந்த ரூம்ல இருக்கு. இவன் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வரவன். இவன் வந்து ஒரு மாமா மார்க்கெட்டிங் ஏஜென்ட். இவன் வந்து இப்ப நம்ம சேனல் மாதிரி இன்னும் ஒரு டாக்டர் ஒருத்தருக்கு எடிட் பண்றீல அவர் பேர் என்ன சேது நீ பண்ணல இல்ல அவருக்கு நீ பண்ணல இல்ல அவருக்கு நீ பண்ணல. இவர் யாருன்னா சேது. ஹலோ நல்லா இருக்கீங்களா? ஹலோ 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 ப்ரோ ப்ரோ நான் சித்து பேசுறேன். நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா ப்ரோ? சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. நடுவில் நம்மளோட வீடியோஸ் இங்கே வந்து எடிட் பண்ணுவான் ப்ரோ. நம்ம ஆஃபீஸில் உட்காந்து டே நைட் ஃபுல்லாக அதை தான் ப்ரோ எடிட் பண்ணுறான். அது அப்பப்போ நாங்கள் பார்ப்போம் ப்ரோ. நல்லா இருக்கும் உங்கள் வீடியோஸு. ஃபஸ்ட்டு சூப்பர் ப்ரோ நல்லா பண்ணுறீங்க. ரீல்ஸு ஷார்ட்ஸு அப்படியே அந்த ஜப்பான் சீரீஸாக இப்போ ஒன்று ஃபாரின் ஒன்று போயிருக்கீங்க அதெல்லாம் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ப்ரோ. அதான் ப்ரோ இப்போ அவன்கிட்ட பேசிட்டு போது அண்ணன் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் என் உடல் உயிர் எல்லாமே நம்ம சேனலுக்கு தான் அப்படின்னு என் காதில் ஏறி சொன்னான் ப்ரோ. ஓகேங்களா? நான் அப்போ சொன்னேன் தம்பி நீ அவருக்கு கால் பண்ணுப்பான்னு. இல்லை அவர் நம்பரே என்கிட்ட கிடையாதுன்னா பார்த்தா உங்கள் பேரை ஹார்ட் போட்டு சேது யூடியூப் அதுக்கு தான் தலைவா உங்களுக்கு கால் பண்ணோம். இந்த வீடியோவும் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதையும் நம்ம அடுத்த வீடியோவில் நாங்கள் போட்டுடுறோம். சொல்லு இப்போ நீயாவே உன் வாயாலேயே அவர் சேனல் பேர் சொல்லி அதை சப்ஸ்கிரைப் பண்ண. நீ தானே அதுக்கு எடிட்டரு. சொல்லு சப்ஸ்கிரைப் டு ராம்ஜானு vlogs. சொல்லு அவர் நம்ம நண்பர் தான். சொல்லு சேதுங்கிற யூடியூப் சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுறேன். தலைவா ரொம்ப நன்றி தலைவா. தேங்க்யூ தலைவா. நான் அப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சல கூப்பிடுறேன் தலைவா.
ஓகே ஓகே தேங்க். அடுத்து யார் இந்த சேனல்? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே அடுத்த கம்பெனிக்கு வேலை செய்யும் வல்லமை படைத்தவர். நீங்க கேக்குறீங்களா ஏன் வீடியோ லேட் ஆகுதுன்னு? ஏன்னா வேற கிளைண்ட் இருக்குப்பா. நாங்க 3 மணிக்கு அப்லோட் பண்ணலாம்னு போது சேது 3 மணிக்கு அப்லோட் பண்றாரு. அப்லோட் அவருக்கு மட்டும் கரெக்டா போகுது. ஏன்னா இங்க அவுட் அங்க குத்துருவான், எங்களுக்கு ஏமாத்தி குத்துருவான். இதுதான் இவனுடைய டெக்னிக். இதுல இருந்து இது என்ன தெரியுதுன்னா இவன் வந்து ஃபுல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஃபுல்லா போய் எல்லா சேனலையும் எடுத்துட்டு வந்து அவன் ஃப்ரெண்டு கதிர்னு ஒருத்தர் இருக்காப்ல அவன்கிட்ட கொடுத்துருவான். மாப்பிள்ள இன்னைக்கு 8 கிளைண்ட் சேதுல ஆரம்பிச்சு பிளாக் ஷிப்ல 2 வீடியோ இருக்கு, விஜய் சித்து பிளாக்ஸ் 2 வீடியோ இருக்கு, அப்புறம் வேற ராம்ஜானு 2 வீடியோ, வேற யாரா இருக்கு. சரி இப்ப கெஞ்சி கேளு தருவாங்க. வேற யாராட்டெல்லாம் கெஞ்ச முடியுமா? சுகில் பமிக்கு பண்றியா? சூப்பர் பண்ணி. நீ 4-5 இடத்துல வேலை செய்யறது பெருசு இல்ல, ஆனா 4-5 இடத்துலயும் முழுமையா வேலை செய்யணும். புரியுதா? எனக்கு தெரிஞ்சு ஆண்டனி சார், கௌதம் மேனன் சார் இது யாரு பார்த்தாலும் இவனை கூப்பிட்டீங்கன்னா உங்க படத்தை எடிட் பண்ணிட்டு ஆஹா ராம்ஜான் இன்னைக்கு வீடியோ கொடுத்தாலுமே அப்படின்னு போயிட்டு இந்த லவ்வா அந்த லவ்வான்னு பார்க்கும்போது ஜானுவோட லவ் தான் முக்கியம்னு அங்க போய் எடிட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இவனை யாரும் எங்கேயும் கூப்பிடாதீங்க. நாங்களும் இந்த மாதிரி உன்னை கூப்பிட மாட்டோம். உனக்கு தோணுச்சுன்னா வேலை செய், இல்லைன்னா நீ போயிட்டு பெரியா கணக்கு மெசேஜ் அனுப்போ. ஓகேப்பா. என்னப்பா பண்ற? என்னப்பா என்னாச்சு? என்ன யார்கிட்ட? இவன் திருந்தல என்ன பண்றான் பாருங்க. தலைவா அவங்க சொல்றாங்கன்னு விட்டுறாதீங்க, அடுத்த வீடியோ எனக்கே கொடுங்க. அவன் ஃபோன் பண்றா. நீங்க பண்ணு, நான் பண்ண எடுக்க மாட்டாருண்ணே. அதுக்குள்ள யாரு கூட பிஸி ஆயிட்டான்டா. எனக்கு தெரிஞ்சு அவர் கிளம்பி இருக்கவே மாட்டாரு. 30 நிமிஷம் ஆச்சுப்பா. 30 இல்ல 38 40 நிமிஷத்துல ஆக போகுதுப்பா. 1 hour later. அர்ச்சதே நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. நீ பார்க்காத ரீல்ஸா, நீ பார்க்காத பாட்டா, என்ன பண்றது? அவ்வளோ சரி எழுதிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ண? அவர் தானே எழுதியிருக்காரு. இவர் தான் எழுதிருக்கேன். ஏதாவது என்ன ஸ்கிரிப்ட் சொல்லுங்கண்ணே. ஏதாவது இல்லப்பா, த்ரில்லரா, ஹாரரா, என்ன ஜேனர், லவ்வரா? லவ் ஸ்டோரி தானா? சொல்லுங்க. என்ன லவ் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நாங்களே ஏதாவது முடிஞ்சு சப்போர்ட் பண்றோம். ஒரு பொண்ணு, ஒரு பையன். சாம புதுசு. ஹாலிவுட், பாலிவுட், எந்த வுட்லயும் இது வந்ததே கிடையாது. வுட் என்ன சொல்லுங்க. சொல்லவே இல்லை. ஒரு பொண்ணு, ஒரு பையன் லவ் பண்றாங்க. அவங்க வீட்டுல வந்து ஒத்துக்கல. சினிமா உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான கதை இதெல்லாம். இது வந்து யாருமே இப்ப எல்லாரும் வந்து கேட்கறது கூட கிடையாது. சொல்லுங்க. இல்ல நான் முடிச்சு மொத்தமா சொல்றேன். அதான் ஒரு பையன் ஒரு பொண்ணு வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுல இதை யோசிக்கவே இதெல்லாம் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்றவங்களே எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3 நாளா வேஸ்ட் பண்ணாத. இதை யோசிக்கிறதுக்கு சாயந்தரம் மணியை பார்த்தீங்கன்னா 5:30 மணி வரைக்கும் ஒருத்தன் இது எத்தனை நாளா யோசிச்சுட்டு இருக்கேன்? 2-3 நாளாவா? இல்ல ஆனா இது பண்ணாலுமே சரி. என்னோட ஐடியா என்னன்னா இதுல வந்து கண்ணான கண்ணே அந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணும். என்னோட ஆசை அதுதான். என்னன்னா இது என்னோட ஐடியா. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வந்து அந்த பாட்டு வைக்கும் போது விஷுவலா டைட்டானிக்ல படம் வரையற விஷுவல் இருக்கும்ல, அது மாதிரி இப்படி படுக்க வச்சு கண்ணான கண்ணே கலங்காதடி. இது என்ன நடக்குதுன்னா டைட்டானிக்கை ரீமேக் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு நீங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஆமா, படம் வர சீன் மட்டும் நீங்க எங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும். ஸ்டோரிலாம் போடுற யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்களுக்கு ஒரு ஸ்டோரி போடுற நேத்து எங்களுக்காக ஒரு டைட்டானிக் சீன் எடுத்து தர முடியாத அவனால. ஓ யோசிக்கிறாரு. 15,000 பேருக்கு அனுப்பணுமே, அதுல யாரு இவனுங்களுக்கு சொல்லியிருக்கா? ரியா கண்ணன் யாரு தெரியும்? ரியா கண்ணன் எனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும், சூரிக்கு தெரியும், சதீஷ்ரா நம்ம எடிபியை கூட்டுவாங்க. எடிபிக்கு தெரியும். வாங்க வாங்க வாங்க, புது கஸ்டமர் வந்திருக்காரு. வண்டி எடுத்து புதுசா விடுங்க. வாங்க இவரு சேது சார். வாங்க வாங்க சார், உட்காருங்க சார். உங்க அண்ணன் வந்து ஒரு படம் எடுக்கிறாராம். கண்ணான கண்ணே நீ கலங்காதே. சிரிக்காத சொன்னா
எனக்கு அசிங்கமா இருக்கு. உட்கார்றா வாடா, அங்கேயாடா நிக்கிறீங்க வாடா. என்னன்னு சொல்லுங்க. வாங்கண்ணே உட்காருங்கண்ணே. உட்காரு வாப்பா. கேட்டு என்ன பாடி? ஆமா எனக்கு அனுப்புனாங்க. எனக்கு எப்படின்னா தெரியும். யார் அனுப்புனா? உனக்கு நீ யாருக்கு அனுப்பிச்ச? உங்களுக்கு தான் அனுப்புனாங்க. நீ யாருக்கு அனுப்பிச்ச? வா இங்க வா. வா பாபு. வாங்க. உட்காரு பாபு. தலைகாடில விடுங்க, அவருக்கு எதுக்கு தலைகாடி? நீ யாருக்கு அனுப்பிச்ச? அதான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃப்ரெண்ட். நல்லா இருக்குதா? இல்ல 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 இல்ல, இந்த வாயில வச்சுக்கோ. நாங்க பேசுறோம், நீ கொஞ்ச நேரம் வாயில மட்டும் வச்சுக்கோ. இல்ல இப்ப எடுத்துரு. இல்ல நீ வாயிலே வச்சுக்கோ. வாயில வச்சுக்க ராஜா, வச்சுக்கவா வாயில. அதான் நான் கேக்குறேன், ரியா கண்ணன் யாரு? உனக்கு எப்படி தெரியும்? தெரியும்னா உங்களுக்கு என்ன முறைன்னு கூட சொல்லுங்க. அத்தை பொண்ணு. அப்படியா? ஐ லவ் யூ. முத்து பார்க்காத மாமா, வெக்க மாட்டேன். சொல்லுங்க தம்பி. ஃப்ரெண்டு அவன் வந்து யூஎஸ்ல இருக்கான்னு சொல்லி பேசினாங்க. யூஎஸ் என்ன அடையாருன்னு சொன்னாங்க என்கிட்ட. கியா மன்னனா? கியா மன்னன் இல்ல, ரியா கண்ணனா? ரியா கண்ணன் தானா? ஏன்னா சியா சுன்னன் அப்படின்னு இவனுக்கு ஒருத்தர் தெரியும். என்ன இவருக்கு ஒருத்தர் தயா அண்ணன். எத்தனை பேர் என்னன்னு சொல்றாமா? அவங்க மெசேஜ் பண்ணாங்க, பேசிட்டு யாரு? ரியா தான். ரியா எனக்கு மெசேஜ் பண்ண, எனக்கு தெரியாது இவங்களுக்குலாம் பேசுறாங்க. நான் உங்களை மாதிரி என்கிட்ட மட்டும் தான் பேசுறாங்கன்னு நினைச்சு பேசுறேன். அப்போ அவங்க தான் பிபி எனக்கு இது அனுப்புறாருன்னு சொல்லி நீங்க ஏதோ டைட்டானிக் வர்றதுலாம் அனுப்பி விட்டீங்க, பாட்டு பாடி அனுப்பி ஃபார்வர்ட் பண்ணாங்க. நேற்று இவங்களுக்குலாம் காமிச்சா எல்லாம் செம்மையா சிரிச்சு நிற்போம். இல்ல நீங்க பண்றீங்கன்னா நான் விலகிப்போம். அதுக்காக தான் நான் சீரியஸா பண்றீங்கன்னா நீங்க உங்க லைஃப்ல சேர்த்துக்க போறீங்களா? அவங்கள சேர்த்துக்கினா நான் அமைதியா ஒதுக்கிடுவேன். அதுக்காக டீசன்ட் மேன்ரா. அவ்வளவுதானே. சூப்பர். வா வா. சொல்ல மாட்டேன், யாரையும் சொல்ல மாட்டேன். வா. நீங்க என்ன சொல்றீங்க? ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ப்ராசஸ் போயிட்டு இருக்கா? என்ன ப்ராசஸ்ல? யாரா ரியா கண்ணன்? யாரா மதோ? என்னடா? அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. யூஎஸ்ல இருக்காங்க. சரி, நான் பேசிட்டு இருக்கோம். சரி பேசிட்டு இருக்க. மத்ததெல்லாம் பிரைவேட். மத்ததெல்லாம் பிரைவேட்னா என்ன என்ன என்ன? மத்ததெல்லாம் பிரைவேட்னா அதுக்கு முன்னாடி கவர்மெண்டா? சிரிக்க கூடாது. அம்மா ஒரு காமெடி. இல்ல இப்ப நீ இத வாயில வச்சு சொல்றேன், கன்ஃபார்ம் ஆனது சொல்றேன். ஓகே அவ்வளவுதான். கன்ஃபார்ம் ஆனது சொல்லிடுவேன். சொல்லு சொல்லு. கன்ஃபார்ம் ஆனது சொல்றேன். கன்ஃபார்ம் தான். என்ன கன்ஃபார்ம்? இல்ல சொல்லு. உனக்கு ரியா கண்ணன்ட்ட என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிக்க சொல்லு. அவங்ககிட்ட பேசிட்டு நான் என்னன்னு சொல்றேன். ஐயோ ரியா கண்ணன் தான் சொல்லு. அதான் நான் முடிவு பண்ணல. அவங்க கிட்ட பேசிட்டு அவங்களோட அவங்க வீட்டுல எல்லாருக்கும் ஓகேவா? அதான் என்ன தெரியல. உங்க வீட்டுல எல்லாருக்கும் ஓகேவா? பேசணும்னே, அதான் பேசினானே. இப்பவே பேசு. இப்ப பேசு. சொல்லு. பேசு. இன்னைக்கு பேசலாம் தான். ஏய் இவ்வளவு மாட. நான் தான்டா ரியா கண்ணன். என்னோட ஃபேக் ஐடிடா அது. உனக்கு மட்டும் இல்லடா, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தான்டா மெசேஜ் அனுப்பிச்சேன். என்னடா அவன்? உன் ஃபோன் எடு, நான் இப்ப வீடியோ கால் பண்றேன் ரியா கண்ணன்ல இருந்து. ஏய் எனக்கு பண்றீரியா? ஏய் இருடா, மொத அவனுக்கு முடிச்சு. ஏய் பேசுடி ரியா, எனக்கு பேசுடி. ஐயோ அட்டெண்ட் பண்றான். நான் ஏய் ரியா அழகாயிட்டியேடி. ஏய் அர்ஷு ரியா. என்னடா கமல் சார் கூட இன்னைக்கு ஏதோ இது இருக்குன்னா போலையா நீ? இன்னைக்கு கமல் சார் இல்ல ரஜினி சார். ஏய் பக்கத்துல அவன்ட்ட கூட. ஏய் சிஎஸ் நல்லா இருக்கியா? இருடா நான் பேசுறேன். ஏய் சதீஷ் வாட் யூ டூயிங் டா? ஏய் சதீஷ் had your dinner ரா? ஓகே இரு வெயிட், எனக்கு எடிபி வரா லைன்ல. ஏய் எடிபி. ஹாய் டி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கௌதம் மேனன் சார் எடிட் பண்ண நீ போலே அடி எடிபி. ஏய் எடிபி இருடி, துல்கர் சல்மான் சார் லைன்ல வராரு. ஏய் ராம்ஜி ராமோஜி பிரேம்ஜி. ஏய் வெயிட்ரா, நாராயணன் எனக்கு கால் பண்ண. அந்த ஐயோ அகைன் 1 lakh எனக்கு அனுப்பிச்சிருக்கான்டா அவன் நாராயணன். உனக்கு இப்போ இது எதுவும் புரியாது. இது வந்து என்னோட ஃபேக் அக்கௌண்ட். இது வெள்ளம் என்னடா சொல்றான் அவங்க அண்ணனுக்கு? அவர் எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பியிருக்காரு இந்த மாதிரி. நான் ஒரு விதத்துல மாட்டியிருக்கேன், நீங்க இவர் ஒரு விதத்துல மாட்டினாரு. அதெல்லாம் வந்து வேற வேற ரகம், அப்படி எல்லாமே மாட்டியிருக்கோம். அதனால இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னு ஜாலி தானே. என்னடா ஆகுது? ஜாலி சிங்கிங் சூப்பரா. என்ன இது?
இதுக்கெல்லாம் எனக்கு சீரியஸ் ஆகுறாரு. ஏன்டா சீரியஸ் ஆகுற? ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம். என்ன ப்ரோ? சரி வாங்க வாங்க ப்ரோ. ரியா கண்ணன் ப்ரோ ப்ரோ தயா அண்ணன் ப்ரோ. யாருக்கு? சேதுக்கா? நீ சேதுக்கு ரொம்ப உண்மையா இருக்கு. வாங்க ப்ரோ அண்ணன் கூப்பிடுறாரு ப்ரோ. கோவப்படாதீங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. இதுக்கே இப்படி சந்தேகப்படுறியே? இது எந்த ஆபீஸ்ல இருந்துகிட்டே சேதுக்கு அவ்வளவு உண்மையா இருந்திருக்கான். நான் இன்னைக்காவது கோவப்பட்டிருக்கேன் அதுக்கெல்லாம். வேற ரூட்டியா நீ? வாப்பா. ஆனா ஒரே விஷயம், இவனுங்க இவனா இருக்கட்டும் அவனா இருக்கட்டும் எல்லாருமே என்ன அடையணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீ மட்டும்தான். என்ன ஒரு நாளைக்கு ஒரு எப்படியும் ஒரு 300 மெசேஜ் வந்ததுன்னா அதுல சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, தும்முனீங்களா, பாத்ரூம் போனீங்களா, வாக்கிங் போ, இதை சாப்பிடாத, இந்த ஃபுட்டு உடம்புக்கு ஒத்துக்காது. ஆனா ஒரு லவ்ல எப்படி மண்ணள்ளி போட்டீங்க? நான் மண்ணள்ளி போடுறேன். பின்ன என்ன நான் என்ன பேசுறது? எனக்கு எப்படி தெரியும்? நேத்தா என்ன போட்டு செஞ்சாரு. நேத்துல முந்தா நாள் பிரேம்ஜி ராம்ஜின்னு. அப்புறம் நீங்கெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல கொடுங்க. நான் என்ன டைட்டானிக் போட்டோவை அனுப்புனேன். ஆனா ஒரு தைரியம் இந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு உண்மையிலே இவரோட மெசேஜ் எல்லாம் அதுக்கு தான் இப்ப நான் வரேன். ஏன்னா இவரு தெரியும் என்ன பேசுவாரு. தெரிஞ்சிருச்சு. ஓகே அவ்வளவுதான் ஓகே. அப்புறம் என்ன காட்டுறீங்க? ஓகே. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? காமெடி வேணுமா, லவ் வேணுமா, ஆக்ஷன் வேணுமா, எது வேணும்? வயலன்ஸ். வயலன்ஸ்னா அவர் ஒரு காலத்துல ஆர்மியில இருக்கும்போது இல்ல நீங்க என்ன பண்றீங்க? உங்களை எல்லாரும் மிலிட்டரின்னு கூப்பிடுறாங்களே, என்ன பண்றீங்க? அவர் இந்த மாதிரி நான் கேட்க அவர் சொல்லியிருந்தாரு என்கிட்ட. இந்த மாதிரி நான் ஆர்மியில 6 வருஷம் இருந்தேன். காமெடி பண்ணிருக்காரு. வயலன்ஸ்ரா. அப்படியா? இது என்ன பண்ணாரா? ஒரு திடீர்னு எதிர்நாட்டு படைகள்லாம் வந்து சொல்லுங்க. போதும் இது போதும். அவங்க இவர் கேப்டனா அந்த இதுவா அந்த கமாண்டர் வந்து கமாண்டர் வந்து ஐயோ நம்ம ரொம்ப டஃப் சிச்சுவேஷன், வந்து இந்தியாவே இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருக்கா. வரும்போது இவர் வந்து இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு கமாண்டர்கிட்ட பேசி கடைசி நேரத்துல எதிர் அணியை குழப்படைய செஞ்சு ஏதோ பாகுபலி கதையான சொன்னான். தாக்குதல் நடத்தி ஏதோ சொன்னா என்னென்னமோ இது வந்து இவரோட வயலன்ஸ் கதை. ஓகே. அங்கேயே அவன் என்ன பண்றான்? காலேஜ் படிக்கும் போது எல்லா பெண்களும் வந்து இவன்கிட்ட பேசுவாங்களாம். எல்லா பெண்கள் தெரியல, எல்லா பெண்களும். ஆனா அவனுக்கு யாரையுமே பெருசா பிடிக்காதான். அங்க போன இங்க போனு ஏகப்பட்ட கேர்ள்ஸ். ஆனா அவன் யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. ரியா கண்ணன் மேல மட்டும் போதுண்ணே. ஒரு மேட்டர் சொல்லியாச்சுண்ணே. போதுண்ணே. சாட்டுனா ஒரு போதுன்னு நீ விடலையேப்பா. அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னான்பா. தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னான். நான் ரியா கண்ணன் நான் என்ன கேட்டிருக்கணும்? ஏங்க ஏன் இதுதான் என் பத்தி நாளைக்கு செருப்பா அடிச்சுக்கணும். ஏன் கேட்டேன்? ஏன்னா நிலா தான் யூஎஸ்ல இருக்கு. மூஞ்ச மூடிக்கிறேன். அதாவது இந்தியாவே இருட்டாயிடுச்சா? நான் ஏன் அப்படின்னு கேட்டேன். அதான் நிலா தான் யூஎஸ்ல இருக்கு. இங்க எப்படி வெளிச்சம் இருக்குன்னு சொன்னான். இதை கேட்டோன்னா ஒன்ன மாதிரியே அப்படி வந்துருச்சு. ஏதோ பேசிட்டு இருக்கும்போது நடுவுல சிஸ்டர்னா ஏன் சிஸ்டர்னு சொன்னான்னு எல்லாத்தையும் சொல்லாதீங்கண்ணே. அந்த ஒரு டவுட் மட்டும் கேட்கணும். ஒரு இது இருக்குண்ணே. சிஸ்டர் கூட இப்படி விட மாட்டீங்களாண்ணே? இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சிருந்தா அதெல்லாம் கான்வர்சேஷனா டெவலப் பண்ணிருக்கோம். லைஃப் தொலைச்சியடா. சொல்லு சிஸ்டர் என்ன சிஸ்டர்? அதானே முதல்ல ஒரு வாட்டி சிஸ்டர் அப்படின்னு சொன்னா பிக்கப் லைன் மாதிரி அது ஒரு ஐடியா. அவங்க நம்மள வலையில விழ வைக்கிறதுக்காக பண்ணுவாங்க. வலையில எல்லாம் விழ வைக்கிறது உடனே அதுக்கு தான் நக்கி இருக்க கடந்து. இப்போ வந்து நீங்க தான் ரியான்னு வச்சுக்கோங்க.
ஓகே நீங்க தான் ரியா. நான் வந்து உங்களை ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணுங்களுக்கு பொதுவாக சிஸ்டர்னு சொன்னா டென்ஷன் ஆயிடும். ஆகும். அது என்ன சிஸ்டர் நம்ம அவ்வளோ வயசாயிடுச்சா நமக்கு, இல்லை நம்ம அக்காவா பெரிய, இல்லை நம்ம சின்ன பையனா அப்படின்னு ஒரு இது வரும். ஆன்டின்னு சொன்னதுனா கோவம். அது அந்த காலம். ராஜாராணி எல்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையா? ராஜாராணி பார்த்தேன். அதுல எப்படி பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு லவ் வரும்ல, அந்த மாதிரி இது இப்ப ட்ரெண்டிங். சிஸ்டர்னு சொன்னோன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடும். இல்லப்பா சரி ஓகே மிலிட்டரியில கமாண்டர் இதெல்லாம் பார்க்க போது எனக்கு சந்தேகம் வருது. அதான் சொன்னோன்னா சிஸ்டர் சொன்னோன்னு பொண்ணுங்களுக்கு இதாகி சிஸ்டரா என்னது சிஸ்டர் கூப்பிடுறீங்க, நான் என்ன சிஸ்டரா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. உடனே அப்ப நான் என்னன்னு கூப்பிடட்டும் அப்படின்னு நம்மால் பண்ணோன்னே என்ன நீங்க ரியானே கூப்பிடலாம். ஓகே ரியா அப்படின்னு இணக்கம் ஆகிறதுக்கான ஒரு புள்ளிய போட்டிருக்கா சார். எனக்கு அது தெரியாம இவ்வளவு அழகா புள்ளி போட்ட அவனுக்கு யாருக்கு போடணும்னு தெரியாம இன்னும் சிஸ்டருக்கு சரி ஓகே குட் மார்னிங் அமிச்சு அடுத்ததுக்கு போயிடுவோம் அப்படின்னு நான் அடுத்ததுக்கு போயிட்டேன். அப்புறம் ஏதோ ஒன்று அனுப்பிச்சாங்க போதும் நான் இது ஒன்னே ஒன்று சொல்லி இதை முடிச்சிடறேன். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்ட். அது இவனுக்கும் சரி இவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கும் சரி இவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லது இல்லைன்றதுனால நான் லாஸ்டா ஒன்னே ஒன்று சொல்லி மட்டும் முடிச்சுக்கிறேன். இது என்ன இங்கிலீஷ்ல ஏதோ ஃபுல்லா அமைச்சிருக்கீங்க என்ன? Have you got any band-aid? Because I hurt my knees when falling for you. அதான் எனக்கு புரியல. என்னது அதாவது உங்ககிட்ட ஏதாவது பேண்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கு. உங்களுக்கு அது புரியல. அது என்ன கேட்கணும்னா உங்ககிட்ட ஏதாவது பேண்டேஜ் இருக்கா அப்படின்னா ஏன் அப்படின்னு அவங்க கேட்டா இல்ல உங்களை ஒரு தடவை பார்க்கும்போது நான் விழுந்துடுறேன், உடம்பெல்லாம் அடிபட்டுருது. டைட்டானிக் படம் வரைகிறேன், கண்ணான கண்ணை பாட்டு கேட்கிறேன். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்ல விரும்புறேன். இவர் இந்த காதலை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மேல காட்டினாலும் உண்மையிலே 100 வருஷம் இவர் கூட இருப்பாங்க. கண்டிப்பா இதான் மக்களுக்கு சொல்ல விரும்புறது. ஆமா இதோட நாங்க மக்களுக்கு இன்னொன்னு சொல்ல விரும்புறோம். என்னால முடியல இந்த ரியா கண்ணனை நாங்க என்னையோ டெலீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ரியா கண்ணனுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதே மாதிரி வேற ஏதாவது ஃபேக் அக்கௌண்ட்ல உங்களுக்கு வந்துச்சுன்னா யாருக்குமே ரிப்ளை பண்ணாதீங்க. பாய் ரியா. அதனால ரியா கண்ணனை நான் டெலீட் பண்ணிடுறேன். எடிபி பாய் ரியா என்ன மறந்துடாத. ஏய் ஒன்னு எப்படி மறக்கணும், நம்ம ராம்ஜி ஃபிலிம்ஸ்ல பாப்போம். எல்லாரும் என்ன அடையணும்னு வருத்தப்பட்டு தான் எனக்கு கூட வாழணும்னு அமுக டுமுக அமால் டுமால்.